நேற்றைய தினத்தில் அந்த புறம் எரித்த சிவபெருமானை பற்றி பார்த்தோம். முப்புறங்களை எரித்தார். தாரகாசுரனுடைய 3 பிள்ளைகள் தங்கம், வெள்ளி, இரும்பு என்கின்ற கோட்டை அமைத்து பறக்கக்கூடிய உலகத்தை வைத்து இறைவனிடத்தில் வரத்தை வாங்கி 1000 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை 3 பேரும் ஒன்று சேருவாங்களாம். சுவாமி, அப்படி சேர்ற காலம் வந்து விட்டது, நீங்க அவர்களை வதம் செய்யணும். இன்னைய வரைக்கும் சைவத்தில் ஒரே ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வைணவத்திற்கும் சைவத்திற்கும் உள்ள வித்தியாசம். வைணவத்தில் அழிவு உண்டு, ஆக்கம் இல்லை. தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். ஏன் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். உலகம் முழுவதும் சைவம் இருக்கணுமா? அப்படி இருந்தால் என்ன வராது? பிரச்சனையே வராதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, நாம் எல்லாம் ரொம்ப நல்லவர்கள், சிவ அடியார்களாக இருக்கிறோன்னு அர்த்தம். இன்னொன்று, பிறவி பெருங்கடலில் நீந்தி கொள்ளலாம் என்பது அர்த்தம். சைவமாக இருந்தால் பிறவி பெருங்கடலில் நீந்திக்கலாம், குற்றம் அதிகமாக செய்ய மாட்டோம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அப்போ இங்க சொல்லுகிற பொழுது புறம் எரித்தான் மகன். அப்போ புறம் எரித்தவர் யாரு? சிவபெருமான். ஆக்கம் உண்டே தவிர அழிவு இல்லைன்னு சொன்னேன். சைவத்தில் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல, விநாயக பெருமான் கஜமுகா சூரன் என்கின்ற அரக்கனை வதம் செய்யாமல் கையில ஏந்தி வாயில போட்டார். அனலாசூரனை, கஜமுகாசுரனை கொம்பை ஒடித்து அப்படி எறிந்தார். அவன் பெருச்சாலி வாகனமா வந்து பகை அதாவது போர் செய்வதற்கு வந்தார். அவரை வாகனமாக ஆக்கி கொண்டார். யாரு? விநாயக பெருமான். அதே மாதிரி அனலாசுரன் இடத்துல சண்டை போடாம கையில ஏந்தி வாயில போட்டார். அந்த அனல் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வயிற்றுல ஜீரணம் செய்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா நமக்கெல்லாம் ஜீரணம் கிடையாது. வெப்பம் அதிகமாச்சினாலும் சாப்பிட முடியாது. ஜுரம் இருக்கிற போது யாருன்னா சாப்பிட்றீங்களா? ஃபீவர் இருக்கும்போது சாப்பிட முடியாது. ஜன்னி வச்சா சாப்பிட முடியுமா? நிறைய பேருக்கு ஜன்னி தெரியாது. இந்த குழந்தை பெற்றால் கிட்டத்தட்ட ஒரு அப்பெல்லாம் இருந்தது வைக்கப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாடுகள் உண்ணக்கூடிய வைக்கப்புல்ல மேலே கம்பளியை போட்டு அதுக்கு மேலே தான் அந்த குழந்தை பிறந்தவங்களே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு படுக்க வைத்திருந்தார்கள் ஒரு காலத்தில். இப்பெல்லாம் அதுக்கேற்ற மெடிசன் அந்த மாதிரி நிறைய வந்துட்டதுனால இப்பெல்லாம் அந்த ஜன்னி தெரியறதில்ல. இன்னொருத்துக்கும் ஜன்னி உண்டு. பல்லு புடுங்கினீங்கன்னா ஜன்னி வைக்கும். இது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியாது. உலகத்திலேயே அதிக வலி எதுக்குடான்னு கேட்டால் பல்லுக்கு தான். அது வலி வந்தவங்களுக்கு, அனுபவிச்சவங்களுக்கு அதனுடைய வலி என்னன்னு தெரியும். அதுக்கு ஜன்னி வைக்கும். அப்போ சூடு குறைவானால் என்ன வரும்? ஜீரணம் குறையும். சூடு அதிகமானாலும் ஜீரணம் குறையும். இதை சமமாக வைத்துக் கொண்டிருந்த ஒரு பெருமான் ஒரு அரக்கனை வதம் செய்து எல்லா வயிற்றிலையும் அந்த அனலை உண்டாக்க செய்தார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பிள்ளையாருக்கு அருகம்பில் சாத்துறோம். சைவத்தினுடைய நீதி என்னன்னு தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த புராணத்திலாவது சிவபெருமான் சண்டை போட்டார்னு வரலாறு இருக்கா? சிவபெருமான் சண்டை போட்டார், போர் செய்தார். ராமர் சண்டை போட்டார், கிருஷ்ணர் சண்டை போட்டார், நரசிம்மர் சண்டை போட்டார் இருக்கும். ஆனா யார் சண்டை போடல? நம்ம சிவபெருமான் சண்டை போட்டதா வரலாறு கிடையாது. முப்புறத்தை எரித்தார். எதன் மூலியமா எரித்தார்? சிரிப்பால எரிச்சார். சண்டை போட்டு எரிக்கல. சிரிப்பால தான் எரித்தாரே தவிர என்ன எரிக்கல? சண்டை போட்டு எரிக்கல. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். முருகப்பெருமான் சூரபதமன் வதம் செய்தார். எல்லாம் சூரன் வதம் அப்படின்னுவோம். ஆனா இல்ல, சூரபதமன் பெரு வாழ்வு. அவன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறான்.
அன்னைக்கு பயத்தில் வணங்கணும், இன்னைக்கு பக்தியில் வணங்குறோம் அவங்கள. சேவல் கொடி மயில் வாகனம் இன்னைக்கும் வணங்கிட்டு இருக்கோம். அப்பனா என்ன அர்த்தம்? சைவம் என்பதில் ஆக்கம் உண்டே தவிர அழிவு இல்லை என்பது பொருள். அதை தான் நீங்க சொல்றார். தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன், அப்பாவே புன் சிரிப்பால் எரித்தார். எதை? முப்புறங்களை. அது மாதிரி இப்போ தம் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம், அந்த வேலாயுதத்தின் மூலியமாக கூரணி இட்டு அணுவாகிய கிரவஞ்சம் அப்படின்னு ஒரு மலை. அந்த மலைன்னா அது நீங்க நினைக்கிற மாதிரி மலை கிடையாது, அது ஒரு அரக்கன். சூரபதமன் குடியிருந்த கிரௌஞ்ச மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில பார்த்தீங்கன்னா அது ஒரு அரக்கன். அவன் சூரபதமனுக்கு தாங்கி பிடிப்பதற்காக வாழ்வதற்காக தன்னையே மலையாக மாற்றிக்கொண்டான். அப்ப எவ்வளவு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு அரக்கனே மலையாக மாறி இருக்கிறார். அதை தூள் தூளாக ஆக்கினாராம் முருகப்பெருமான் தன் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்தினால். அதனாலதான் சொல்றார், கிரம்சம் குலைந்து அரக்கர் நேர் அணி இட்டு வளைத்த கடகம் தெளிந்து சூர் பேரணி கெட்டதுன்னார். எங்க சூரபதமன் கெட்டதனால தேவேந்திர லோகம் பிழைச்சது. இன்னைக்கு நாமெல்லாம் சுகமா இருக்கோம்னா முருகப்பெருமானுக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி முறை நன்றி சொல்லணும். என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். இல்லைன்னா நம்ம கதியெல்லாம். ஒரு சின்ன கந்த புராணத்தில் ஒரு பகுதியை சொல்றேன், கேளுங்க. சூரபதமன் 1008 அண்டங்களை 108 யுகம் ஆட்சி பண்றான். அப்படி ஆட்சி பண்ணுகிற பொழுது அவன் பார்க்கிறான், 33 கோடி தேவர்களை சிறைப்படுத்தியாச்சு. இவன் என்ன சொல்றானோ அதை தான் அவங்க செய்யணும். இந்திரர் மறைந்து தவம் பண்றார், இவன் கொடுமையிலிருந்து என்னைக்கடா விடுதலை கிடைக்கும்னு. இவன் கொடுமையிலிருந்து என்னைக்கு விடுதலை கிடைக்கும்? 1 வருஷம்னா பரவாயில்ல, 1008 அண்டங்களை 108 யுகம், ஒரு யுகத்திற்கு 60,000 வருஷம். எவ்வளவு வருஷம் கணக்கு போட்டு சீக்கிரமா சொல்லுங்க. எவ்வளவு தெரியல. 60 லட்சம் ஆண்டு காலத்திற்கு மேல துன்பப்படுகிறார்கள். எவ்வளவு? அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா சிவ நிந்தனையை காதால கேட்டாங்க. ஏன்னா இப்பெல்லாம் நாம் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் இருந்தா கண்ணுக்கு தெரிய மாட்டாரா? சில பேர் நான் தான் கடவுள்னு வேற மனுஷனா பிறந்துட்டு சொல்லிட்டு திரியிறாங்க. அவங்க கிட்டையும் போய் நாம ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிக்கிறோம், அங்கேயும் சுவாமி சுவாமி சுவாமின்னு வேற நிறைய திரியிரும். அதனால அந்த மாதிரி ஒரு கேள்வி. தட்சன் யாகம் வளர்த்தான். அந்த யாகத்தினுடைய அவிர்ப்ப பாகத்தை கொடுப்பதற்கு கேட்டு போகும்போதும் கொடுக்க முடியாதுன்னு தேவர்களை வைத்து அவன் யாகம் வளர்த்து முடிச்சான். அப்ப முடித்த பொழுது அந்த யாகத்தில் பங்கெடுக்கின்ற பொழுது அவன் பித்தன் பேயன் என்று தட்சன் நிந்தித்தான். அத காது குளிர சில பேர் கேட்டான். சில பேர் இல்லை, 33 கோடி தேவர்களும் கேட்டான். ஏன்னா நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வீட்டுக்கார திட்டினா நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளை தான் திட்ட முடியல, அவங்களாவது திட்டுறாங்களே. ஏன் நம்ம வீட்டுக்கார நீங்க திட்டுவதற்கு யார் சொல்றோமா? நீங்க வையறதுக்கு யாருங்க? சொல்ல மாட்டோம். நம்மால திட்ட முடியும் யாரும். அந்த மாதிரி தான் தேவர்களும் செய்தாங்க. தேவர்களே நம்மளை தட்சன் நிந்திக்கவில்லை. யாரனே? சிவபெருமான தானே நிந்தித்தார். அது அவரே பார்த்துப்பார், நமக்கு எது. ஆனா சிவன் நிந்தனையை காதால கேட்கக்கூடாது. யாராவது கடவுள் இல்லை காதை பொத்திக்கணும், அது உள்ள போகக்கூடாது. சிவன் நிந்தனையை காதால கேட்கக்கூடாது. 33 கோடி தேவர்கள் சிவனைத்தானே நிந்திக்கின்றான் தட்சன் என்று காது கொடுத்து கேட்டாங்களாம். அதுக்கு வந்த தண்டனை தான் இந்த தண்டனை. நமக்கெல்லாம் என்ன தண்டனைன்னு யோசிப்போம். ஏன்னா நாமே திட்டுறேன். உனக்கு கண் இருக்கா? உனக்கு காது இருக்கா? விழுந்து விழுந்து சுவாமி கும்பிடுறோம், எங்களுக்கு தான் துன்பம் அதிகமாக வருது. சுவாமியே கும்பிடாதவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க. கேட்குறோமா இல்லையா? அவர் என்ன நமக்கு என்ன விரோதியா? சிவபெருமான் நமக்கு விரோதியா? இல்லை நமக்கு என்ன அவர் ஏதாவது கெடுதலை இல்லை, குடுப்பல் வாங்கல் ஏதாவது
இருக்கா? இல்லை நாம் அவர்கிட்ட வாங்கினோமா, இல்லை நம்ம அவருக்கு கொடுத்துருக்குறோமா? ஒன்றும் இல்லை. அவர் நல்லதை தவிர வேறு ஒன்றும் நமக்கு செய்ய போகிறது கிடையாது. அவர் எதிரிக்கே நல்லது தான் செய்வார்னா நமக்கு எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட இடத்துல சிவனை நிந்திக்கின்ற பொழுது காது கொடுத்து கேட்டதற்கு வந்த பாவம் 60 லட்சம் ஆண்டு காலம் தேவர்கள் துன்பப்படுறாங்க. துன்பம்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண துன்பம் இல்லை. பூக்கூடையை சுமந்து கொண்டு போய் நேராக சிவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். யாரு? இந்த தேவர்கள். தினமும் பூக்கூடை. நாம் எல்லாம் கூட கையில் கோயிலுக்கு போனால் ஒரு மலர் வாங்கிட்டு போகணும் இல்லையா? ஒரு நெய் வாங்கிட்டு போய் சின்ன டப்பாவாவது கொடுக்கணும், நெய் டப்பா. எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இதில் விளக்கேற்றுற எண்ணெயை கொடுக்குறாங்களே தவிர நெய் விலையேறி போச்சுன்னு நெய்யே கொடுக்கறதில்ல. உண்டா இல்லையா? சின்ன 50 கிராம் இருந்தால் கூட நெய்யாக கொடுக்கும். அது ரொம்ப விசேஷம். நீங்கள் கூட வீட்டில் ஒரு சின்ன குட்டியாக ஒரு அகல் வச்சுக்கோங்க. நான் உடனே கேட்டுறாதீங்க, தங்கம் வெள்ளி வைரம் இதெல்லாம் இருக்கேம்மா, அதில் ஏற்றாமல் ஏம்மா அகலில் ஏற்ற சொல்கிறீங்க அப்படின்னாதீங்க. நீங்கள் தங்கத்தில் ஏற்றுறதை விட அகல் விளக்கில் ஏற்றி பாருங்கள், பலன் அதிகம். அதுதான் பஞ்சபூதத்தினுடைய தத்துவம். ஒரு சின்ன குட்டி அகல் வச்சுக்கோங்க பூஜை அறையில். அந்த அகலில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் நெய் வச்சுக்கோங்க. அது கூட வேண்டான்னா இந்த பஞ்சியை உருண்டையாக்கி மேலே ஒரு திரி மாதிரி ஆக்கிட்டு அதை நெய்யில் நனைச்சி ஒரு 24 நிமிஷம் எரியிற மாதிரி வச்சுக்கோங்க. அது போதும். பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா இப்போ எதில் என்னென்ன கலப்படம் பண்ணுறான்னு ஒன்றும் தெரியல. உண்மைதானே? எதில் என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியல. நமக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. வெளியில் ஏற்றுற விளக்கு எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் நல்லெண்ணெயில் ஏற்றலாம். சிவபெருமானுக்கு பிடித்தது இலுப்பை எண்ணெய். தெரிஞ்சு வச்சுக்கணும், சிவபெருமானுக்கு இலுப்பை எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நாமளே வாங்கி வேணா 5 எண்ணெயை சேர்த்து வச்சுக்கலாம் வீட்டில் ஏற்றுவதற்கு. ரொம்ப விசேஷம். அப்போது இறைவனாக இருக்கக்கூடிய அப்படி போய் ஒரு அர்ச்சனை பண்ணுவதற்கு இவங்க தினமும் செய்வாங்க. கூட கூடையாக தேவேந்திரர்கள் 30 கோடி தேவர்கள். தினமும் அவங்களுக்கு வேலை என்னன்னா, பூக்குடையை கொண்டு போய் சுவாமியை அர்ச்சனை பண்ணிட்டு வணங்குவது வேலை. நாம் எல்லாம் கூட காலையில் எழுந்து முடிச்ச உடனே குளிச்சு முடிச்சா நெற்றியில் நீர் அணைந்து என்ன பண்ணணும்? சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஏதாவது ஒரு கடவுள், இந்த கடவுள் அந்த கடவுள், எல்லா கடவுளும் கொடுக்கறதுக்கு தான். எனக்கு அம்பாள் பிடிக்கும் வணங்குங்க, முருகரை பிடிக்கும் வணங்குங்க, ராமரை பிடிக்கும் வணங்குங்க, கிருஷ்ணரை பிடிக்கும் வணங்குங்க. யாராவது ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்து அந்த கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கணும், அவ்வளவுதான். முருகரை வணங்கினாலும் சரி, பெருமாளை வணங்கினாலும் சரி, சிவனை வணங்கினாலும் சரி, எல்லாம் பரம்பொருள், அவ்வளவுதான். எல்லா பரம்பொருளும் கொடுப்பதற்கே தவிர எந்த பரம்பொருளும் நம்ம கிட்ட இருந்து எடுப்பதற்கு இல்லை. எல்லா பொருளும் கொடுப்பதற்கு, எல்லா இறைவனுமே. அது இந்த கடவுள் அந்த கடவுள் எல்லாம் பாகுபாடெல்லாம் கிடையாது. நம்ம அன்பு எவ்வளவு, பக்தி எவ்வளவு, நாம் எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு நாம பொறுமையாக அவர் மீது பக்தி செலுத்துகிறோம், அதான் உண்டு. நிறைய பேர் ஒரு மாதம் சிவன், ஒரு மாதம் பெருமாள், ஒரு மாதம் முருகர். இப்போ புதுசாக ஒரு அம்மா வந்திருக்காளாம். யார் அந்த அம்மா? அப்பா எல்லாரும் அப்போ தெரிஞ்சுதான் இருக்கு. வாராகி எல்லாம் இப்போ. அப்போ சிவன்கிட்ட திருவருள் இல்லையா, முருகர்கிட்ட இல்லையா? அப்படி இல்லை. ஒரு காலகட்டத்திற்கு ஒரு தெய்வங்கள் பிரசித்தி ஆகும். நான்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் கருவறையில் உள்ளே போய் உட்காந்து 10 நிமிஷம் முருகா 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 பார்க்குறதுக்கு எல்லாம் அழகாக இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொட 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகன். இதே கந்தர் அலங்காரத்தில் அருணகிரி பெருமான் சொல்கிறார். அப்படி தரிசனம் பண்ண இன்னைக்கு 6 மணி நேரம் ஆகுது. திருப்பதியை விட இன்னும் ஜர்கண்டின்னு அங்கே அவன் தள்ளுறான்னா இங்கே அதுக்கு மேலே தள்ளி விடுறாங்க. உண்டா இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தெய்வங்கள் பிரசித்தியாகிற. ஏதோ ஒரு தெய்வம் கட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த தெய்வத்தை
33 தேவர்கள் பூக்குடையை சுமந்து கொண்டு போய் இறைவனுக்கு அர்ச்சனை பண்றாங்க. உங்களை ஏன் இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுக்கிறேன்னா, வெறுங்கையோடு கோயிலுக்கு வரக்கூடாது. ஏதோ ஒரு பொருள், ஒரு கற்பூரம், ஒரு தீபாராதனை, ஒரு தேங்காய் உடைக்கலாம், இல்ல ஒரு அருகம்பில் சாற்றலாம், ஏதோ ஒரு முலம் பூ வாங்கி தரலாம், ஒரே ஒரு தாமரை வாங்கி தரலாம். எதுவுமே இல்லைன்னாலும் உண்டியலையாவது 1 ரூபாய் காயினை போட்டுட்டு சிவாய நமேன்னு அந்த திருநீற்றை வாங்கி நெற்றியில் அணியணும். எதுக்கு இது ஒரு கேள்வி அப்படின்னா, இறைவன் நமக்கு இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்து, காரு, பங்களா, வீடு, வாசல், மனைவி, மக்கள், உற்றத்தார், சுற்றத்தார், ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, ரிசர்வ் வங்கி, ஆமாம், அப்புறம் ஜிபே, கூகுள் பே, எல்லா பேரையும் வச்சு கொடுத்தால இல்லையா? அதுக்காக நன்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அரிய ஒரு பிறவி போனால் எப்பிறவி வாய்க்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்படி கொடுத்திருக்கிற இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக தினமும் ஒரு முறை நம்ம இறைவனை வணங்கணும். சரி, காலையிலேருந்து வணங்க முடியலையா, தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியாவது இருக்க இடம் கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, உடுக்கை உடை கொடுத்த இறைவா. ஏன்னா அது இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்கான், நிறைய பேருக்கு தெரியும். அது இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் அதை கொடுத்த இறைவன், கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறக்க வச்சிருக்கிற இறைவா உனக்கு நன்றி. இதை சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும்? அதனால தான் சொன்னார் அருணகிரி பெருமான், சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் 30 செகண்ட் போதும் இறைவனை வணங்குவதற்கு. 33 தேவர்கள் பூக்குடையை கொண்டு போய் சுமந்து கொண்டு போய் தினமும் எங்க கொட்டுறாங்க. அண்ணா இப்போ என்னது, சூரபதுமன் ஆட்சி வந்துடுச்சு, கொடிய ஆட்சி. தேவர்களால் பூ பறிக்க முடியல, கொண்டு போய் இறைவனுக்கு அர்ச்சனை பண்ண முடியல. சீர்காழியிலே மூங்கில் வடிவாக இருந்து தவம் பண்ணா யாரவன்? இந்திரன். பூஜை பண்றதுக்கு பூ கிடையாது, அழுது தொழுதான். அப்பதான் காவேரியை உற்பத்தி பண்ணி பிள்ளையார் கொடுத்தார். கமண்டலத்தில், அகத்தியர் கமண்டலத்தில் கொண்டு போனதை தட்டி விட்டு காவேரி வந்தது. அது பாஞ்சதுக்கு அப்புறமா தான் பூக்கள் மலர்ந்தது. அது வரைக்கும் வருண பகவான் மழையெல்லாம் ஒன்றும் கிடையாது. 60 லட்சம் ஆண்டு காலம் கொடுமைன்னா எவ்வளவு யோசித்து பாருங்க, எவ்வளவு கொடுமை அனுபவிப்பாங்க. பூக்கூடை சுமந்த 33 தேவர்கள் நேராக சூரபதமனுடைய வீட்டுக்கு போகணும். கதவை தட்டணும். தட்டி முடிச்ச உடனே அவ சொல்லுவா, மனைவி சொல்லுவா, என்னென்ன ஐயா உயிரை வாங்குறேன்? இல்லை ஐயா சொல்லி அமிச்சாரு. எதற்கு? கடலுக்கு போகிறோம். அதுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அது பிடிச்சிட்டு வருவோம். அப்படியே முள்ளே இல்லாததா பார்த்து பிடிச்சிட்டு வா. முள்ளே இல்லாதது அதை பற்றி எனக்கு தெரியாது, இருந்தாலும் அதிகமாக என்னால் விளக்கம் கொடுக்க முடியாது. அதனால் முள்ளே இல்லாதது அதை பிடிச்சிட்டு வரணும். சரி, பிடிச்சிட்டு வந்தாச்சு. இது யார்? உங்கள் அப்பனை ஆஞ்சி கொடுப்பான். நல்லா ஆஞ்சி கழுவி கொடு. அதை ஆஞ்சி கழுவி கொடுக்கணும். உங்கள் அப்பனா வெட்டி கொடுப்பான், அதையே வெட்டி கொடுக்கணும். சரி சரி, அதை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு போ. பூக்கூடை சுமந்தவர்கள் மீன் கூடை சுமக்கிறாங்க. மீன் கூடை எவ்வளவு வாசனையாக இருக்கும்? வாசனையாக தானே இருக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும் மீன் கூடை. எல்லாம் பின்ன மண்டையாட்டுறீங்க. பூக்கூடை வாசனையாக இருக்குமா, மீன் கூடை வாசனையாக இருக்குமா? ஆனால் தமிழில் என்ன தெரியுமா? முதல்ல அது அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நாற்றம் என்பதற்கு தான் வாசனைன்னு பொருள். தூய தமிழில் நாற்றம் என்பது தான் வாசனை என்பது பொருள். ஆனால் நாமெல்லாம் நாற்றம்னா வேற மாதிரி கணக்கு எடுத்துக்கிறோம், வாசனைன்னா தான் மலர்னு கணக்கு எடுத்துக்கிறோம். உண்டா இல்லையா? தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். துரு நாற்றம் என்னது? அப்படி வந்தாதான் அது என்னது? அந்த நாற்றம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பூக்கூடைய சுமந்தவங்க மீன் கூடைய சுமந்துட்டாங்க. சரி, இவங்க எல்லாம் விட்டுட்டார். சூரியனே எங்க வாங்க. சூரபகவான் ஆள் விட்டு அமிச்சான். சூரிய பகவான் வந்தார். ஆமா, உன் பேர் என்ன? ஆதித்தேன்னு சொல்லுவாங்க, தினகரன்னு சொல்லுவாங்க, சூரிய பகவான்னு சொல்லுவாங்க. எங்க உங்க அப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சு பட்டம் வாங்கினீங்க. ஏண்டா ஒருத்தனுக்கா இத்தனை பேர்? ஒரு பேர் போதாது என்னப்பா, ஒரே பேர் அப்படின்னு. அது தெரிலங்க, எல்லாரும் வச்சு கூப்பிடுறாங்க. சரி, சித்திரை வைகாசி ஆனி ஆடி மாசங்கள்ல மட்டும் நிறைய காய்கறியாமே. என்னது? வெயில்.
குழு குழு மணாலி மாதிரி இருக்கணும், மார்கழி மாதம் மாதிரி இருக்கணும். இப்போ யாருன்னா ஃபேன் போடுறீங்க, ஏசி போடுறீங்க, யாரும் கிடையாது. ஏசிகள்லாம் இப்போ வேலை கிடையாது. ஆமாம், ஏழைகளின் ஏசி மாதம் எதுன்னா, ஆமாம், ஏசி எப்படி இருக்கணும் ஏழைக்கு தெரியணும் இல்லையா? இறைவன் எவ்வளவு கருணை புரிகிறாருன்னு பாருங்க. ஏசின்னா இப்படி தான் இருக்கும், அது குளிரும், அதுக்காக ஒரு மாசத்தை கொடுத்துருக்கார். அது மாதிரி இருக்கணும் சூரபதுமனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அத்தனை இடங்களும். போ, சின்ன வேலை தான், போ, யாருங்க இவனை வச்சு வெளியில தள்ளு, நானே போய்கிறேனுங்க. அடுத்து ஒருத்தர், யாருங்க ஒருத்தன் 5 நாள் தேயறான், 5 நாள் வளர்றான், அவனை கூப்பிடு உள்ள. சந்திர பகவான், உன் பேர் என்ன? மதின்னு சொல்லுவாங்க, சந்திரன்னு சொல்லுவாங்க. அப்புறம் போதும் 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 நிறுத்து. என்ன மதி? தமிழ் டிக்ஷனரியை பார்க்கணும். சரி, 5 நாள் தேயிற, 5 நாள் வளர்றியாமே, அது எங்கள் மாமனார் சாபங்க. 27 நட்சத்திரத்திற்கு வீட்டுக்கார் இவர் தான். 27 பெண்களை மணந்து கொண்டவர். 12 ராசிகளுக்கு அஸ்வினி முதல் ரேவதி வரை இவர் தான் யாரு? வீட்டுக்காரர். அவர்களுக்கு என்னன்னா ரோகிணியை மட்டும் மனைவியாக பக்கத்தில் வச்சுக்கிட்டார், மற்ற மனைவி எல்லாம் கண்டுக்கல. அதனால மாமனார் கொடுத்த சாபம் நாளொன்றுக்கு தேய்ந்து ஓய்ந்து ஒளிந்து மாண்டு போக கடவது கொடுத்துட்டார் சாபத்தை. அப்படி கொடுத்த சாபத்தை மாற்றி அமைச்ச பெருமான் தான் சிவபெருமான். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அப்படிப்பட்ட இறைவனாக இருக்கக்கூடிய பெருமான் சந்திர பகவானுக்கு வாழ்க்கை கொடுத்தார். தேய்விரையாக இருந்து போய் வணங்கினார். வணங்கின உடனே தூக்கி எங்க வச்சார்? திருமுடியில வச்சார். அப்படிப்பட்ட ஒரு பெருமான். இப்ப கேட்கிறார், ஆமா மாமனார் சாபம் சரி, ஒரு நாள் மறையிறியே, அன்னைக்கு என்ன அமாவாசை, ஒரு நாள் முழுசாக பௌர்ணமி. அந்த பௌர்ணமி மாதிரி தான் இங்க இருக்கணும். எதுக்கு? எங்க பசங்க பால் வாங்கலை, உன்னதான் பாலா வச்சுப்பாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க. யோசிச்சு பார்க்கணும். சந்திர பகவான் சூரபதுமனுடைய பிள்ளைகள் கையில் மாட்டிக்கொண்டு ஃபுட்பால் விளையாடி இருக்கிறன்னா சந்திர பகவான் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கணும் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு துன்பப்பட்டிருக்கணும். சரி, இவருக்கு இவ்வளவு தானே அப்படின்னா அடுத்து வரார். நீங்க யாரு? பாட்டேன். பாட்டேன்னா எங்க அப்பா நாராயணர், நான், எனக்கு அடுத்து மரிஷி, மரிஷிக்கு அப்பா காசிபரு, காசி, நான் கொல்லு பாட்டேன். அப்போ வயசாயிடுச்சு. ஆமாம், என்ன வேலை? எழுதுகிற வேலை. கணக்கு பிள்ளையா? இல்லை 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 இல்லை, எல்லார் தலையெழுத்தையும் எழுதக்கூடிய பிரம்மான்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? எங்க எழுத்தை நாங்களே எழுதிக்கிறோம், அந்த வேலையெல்லாம் வேணாம். உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை செய். என்ன வேலை? ஒன்றும் இல்லைங்க, பஞ்சாங்கம் படிக்க தெரியுமா? தெரியுங்க தெரியுங்க. எங்கள் வீடுகளில் போய் பஞ்சாங்கம் படி தினமும். எங்கள் பிள்ளைங்களுக்கு அமாவாசை தெரியல, கிருத்திகை தெரியல, பௌர்ணமி தெரியல, பிரதோஷம் தெரியல. அதனால நாள் பார்த்து சொல்லு. ஏன்னா 4 கிழமை தெரியாம பலான கடைக்கு போறாங்க எங்க பிள்ளைங்க. இன்னைக்கு என்ன நாள்? புதன்கிழமை. என்ன விசேஷம்? பிரதோஷம். இன்னைக்கு என்ன சாப்பிடக்கூடாது? அது எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லு. போ, சின்ன வேலை தான், போ. அடுத்து யாரங்க? இந்த காக்கும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காராமே, 8 லட்சுமிக்கு வீட்டுக்காரன், அவரை வர சொல்லு. உள்ள வந்தார். ஆமா, உங்க பேரு? பல பேர், நான் எந்த பேரை சொல்லுவேன்? இல்லை, ஒரு பேரை சொல்லு போதும். நாராயணன் சொல்லுவான். ஓ அப்படியா? நீங்க என்ன பேர்? வரதராஜ பெருமான். வரம் கேட்டா கொடுப்பேன். நல்ல வேலை, நீங்களே நினைவுபடுத்துறீங்க. வீடு வீடா போய், சார் வரம் வேணுமா? சாயங்காலத்துக்கு வாயா, தொல்லை பண்ணாத. சார் வரம் வேணுமா? நாளைக்கு வாயா. தங்க எப்படி? இரும்ப தங்கமாக்கி கொடுக்கணும், பித்தளையே தங்கமாக்கி கொடுக்கணும், வைர கண்ணாடியை வைரமாக்கி கொடுக்கணும். யார் வேலை?
8 லட்சுமிக்கு வீட்டுக்காருக்கு வேலை. இப்படி மாறி 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 சிங்கமுகாசுரன், தாரகாசுரன், சூரபதுமன். காலையில் ஒருத்தர் வீட்டில் வேலை, மத்தியானம் ஒருத்தர் வீட்டில் வேலை, சாயங்காலம் ஒருத்தர் வீட்டில் வேலை. இப்படி மாறி 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 இங்கும் அங்கும் அலைந்து திரிந்தார்களாம் தேவர்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. யமனுக்கு என்ன வேலைன்னு கேட்கணும். உன் பேர் என்ன? கூற்றுவன். யம தர்ம ராஜா. அப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்ன வேலை? உயிர்களை பிடிப்பேன். அந்த வேலை இங்க வச்சு கூட. சரி, உனக்கு வேற ஏதாவது உண்டா? காலன்னு சொல்லுவாங்க. காலம் தவறாம வேலை செய்யறதுனால நல்ல பேர். நீ என்ன பண்ற? கோயில் மணி இருக்கு தெரியுமா? தெரியுங்க. எங்க சூரபதுமனுடைய கோட்டையில ஒரு மணி இருக்கு. 1 மணி ஆனா நீ 1 மணி அடிக்கணும். 2 மணின்னா 2 மணி அடிக்கணும். 3 மணின்னா 3 மணி அடிக்கணும். காலம் காட்டக்கூடிய, காலம் தானே உன் பேர்? ஆமா, காலம் காட்டுற மணி அடி. 60 லட்சம் ஆண்டு காலம் யமனுக்கு வேலை கிடையாது. நாமெல்லாம் இப்ப இல்லாம போயிட்டோம். பூமி மாதா கதி என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பூமி மாதா கதி என்ன ஆயிருக்கும்? தாங்கியிருப்பால. பிரளயம் வந்திருக்கும், கிடு 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 நடுங்கிட்டு இருப்பா. அவ்வளோ 60 லட்சம் ஆண்டு காலம் இறப்பே இல்லைன்னா கதி என்ன ஆகும்? ஒன்றும் முடியாதுல்ல. அதுதான் அங்கே இருக்கிறது. அதனால வருண பகவான் மழை பெய்யக்கூடாது. வருண பகவானுக்கு வேலை கிடையாது. வாயு பகவான் காற்றை அடிக்கக்கூடாது, சில்லுன்னு தான் அடிக்கணும், அனல் மாதிரி வீசக்கூடாது. இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க. அந்த கொடுமையிலிருந்து ஒரே ஒரு நிமிடத்தில் வேலாயுதத்தை விடுத்து என்ன பண்ணிட்டாராம்? தேவேந்திர லோகத்தை பிழைக்க வைத்த ஒரு பெருமான் என்று இந்த பாட்டில் சொல்றார். கந்த புராணத்தை இதை விட இன்னும் சுருக்கமா சொல்ல முடியாது. அப்போ அவர் சொல்றார், என்ன சொல்றார்? பேரணி என்று சொல்லக்கூடியது. பேரணி கெட்டது, தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. இல்லைன்னா நமக்கு என்ன லோகம் இருந்திருக்காது? தேவேந்திர லோகம் என்று ஒன்றை நாம என்ன பார்த்திருக்க மாட்டோம். பார்த்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லாம போயிருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு எதுக்கு உண்டு? முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியவருக்கு உண்டு. தேவேந்திர லோகம் பிழைத்தது, 33 தேவர்கள் பிழைத்ததுனால நமக்கெல்லாம் இன்னைக்கு மழை இருக்கு, நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, காற்று இருக்கு. இந்த அக்னி பகவானுக்கு அது சொல்ல மறந்துட்டேன். இந்த அக்னி பகவானுக்கு வேலை என்ன தெரியுமா கொடுத்தான்? இங்க வாங்க, உன் பேர் என்ன? அக்னி பகவான். வெறும் அக்னின்னு சொல்லு. ஆமா, எதுக்கு அதிபதி? நெருப்புக்கு. எங்க பெண்கள் எல்லாம் டிவி சீரியல் பார்ப்பாங்க. அக்னி பத்திக்கொன்னா பத்திக்கணும், பால் வச்சா பொங்க கூடாது, நீயா பார்த்து ஆஃப் ஆயிடணும். எவ்வளவு வசதியா இருக்கும். சமையல் முடிஞ்சா நீயே ஆஃப் ஆயிடணும். இன்னொரு சீக்ரெட் என்ன? எங்க பிள்ளைங்க சூடா காஃபியோ டீயோ பூஸ்டோ போன்விட்டாவோ சாப்பிட்டா நாக்கோ உதடோ சுட்டா உன்னை சுட்டுடுவேன். சூடா குடிச்சா சுடாம இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட எடுத்துட்டு போனா அவரே அந்த அக்னி பகவானே தன்னுடைய சூடை குறைத்து கொள்ள வேண்டும் என்றது நீதியை வகுத்தான். இதை விட ஒரு கொடுமை இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதை விட ஒரு கொடுமை அனுபவிக்க முடியுமா? அக்னி பகவானுக்கு வேலையே சூடு. காப்பியை இப்ப நம்ம கிட்ட கொண்டு போறோம், இல்ல சுடுதண்ணியோ கிட்ட கொண்டு போறோம். ஆனா அவரு நம்ம நாக்கோ உதடோ சுடாம இருப்பதற்கு வாய்ப்பு இருக்க? சூடா கொதிக்கிறத கொண்டு போனா சுடத்தானே செய்யும். ஆனா அவர் ஆறிக்கொள்ளணும். அப்பா சுட்டுடுச்சுன்னா சுட்டுடுவான். கெதி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அக்னி பகவான் கெதி. அப்ப எந்த அளவுக்கு அக்னி பகவான் துன்பப்பட்டிருப்பார்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள் தேவர்கள். அப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்து அதனாலதான் சொன்னார், பேரணி கெட்டது, தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. 3வது பாட்டினுடைய நிறைவு. 4வது பாடல். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர். இந்த பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பொருள் சொல்லலாம்.
எவ்வளவு? ஆமாம், 6 மணி நேரம் இல்லை, 6 நாளும் இந்த ஒரே பாட்டுக்கு பொருள் சொல்லலாம். அந்த அளவுக்கு உள் அர்த்தத்தை வைத்திருக்கிறார். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர். 5 பேர் நம்மளை கெடுக்கிறவங்க நம்ம கூடவே இருக்காங்க, நம்ம கூடவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றார், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை கார் உடல் சோரி கக்க கூற கட்டார் இமைப்போதில் கொன்றவனே. ஒரே செகண்ட் எதை விடுத்தார்? வேலாயுதத்தை விடுத்தார். அப்படி விடுத்த அடுத்த வினாடி என்ன ஆனது? சூரபதமன் என்று சொல்லக்கூடியவன் சேவலும் மயிலுமாக மாறினான். சூரபதமன், தாரகாசுரன், சிங்கமுகாசூரன் அழிந்தார்கள். ஆனா அழிந்தார்கள்னா முழுசா அழிக்கல, இன்னைக்கும் இருக்காங்க. தாரகாசூரன் யானை வாகனம், ஐயப்ப சுவாமிக்கு யானை வாகனம், முருகப்பெருமானுக்கு யானை வாகனம், 2 பேருக்கு. அதே மாதிரி சிம்ம வாகனம், அம்பாளுக்கு சிங்கமுகாசூரன் சிம்ம வாகனமாக மாறினான். சூரபதமன் மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் மாறினான். அப்ப இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. சூரபதம முருகப்பெருமானை பார்த்து அப்படி சிரிச்சான். எப்போ? சேவலும் மயிலுமா ஆனதுக்கு அப்புறம். ஏன்பா சிரிக்கிறேன்னாராம். இல்லை, அப்பயும் இவங்க எல்லாம் என்னை பயத்தில் வணங்கினாங்க, இப்பயும் என்னை வணங்குறாங்க, பக்தியில் வணங்குறாங்கன்னு சிரிச்சாங்க. அப்பயும் அவனை வணங்கியிருக்கிறோம், இப்பயும் அவனை வணங்குறோம். என்ன காரணம்? அப்போ ஆணவத்தினால் அவனை வணங்கணும், இப்போ பக்தி என்கின்ற ஒன்றதன் மூலியமாக வணங்கி கொண்டிருக்கிறோம். அதனால இவர் சொல்றார், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர். 5 பேர் இருக்காங்க நம்மளை கெடுக்கிறதுக்குன்னே. பக்கத்து வீட்டுக்காரோ, ஏத்த வீட்டுக்காரோ, இல்லை நம்ம அக்கா தங்கச்சியோ, அண்ணன் தம்பியோ, இல்லை மாமா மச்சானோ கிடையாது. 5 பேர் யார் அவங்க? இந்த கண்ணு, இந்த காது, இந்த மூக்கு, இந்த வாய், இந்த உடம்பு. இந்த 5 பேரும் நம்மளை சும்மா விட மாட்டேன்றான். ஏன்? லட்டை பார்த்தா சாப்பிடணும்னு தோணுது, டாக்டர் தொடக்கூடாதுன்றார். கேப்ப கஞ்சியை தவிர கண்ணால் கூட சாப்பாட்டை பார்க்காதீங்கன்றார். அடப்போ, ஒரு நாள் சாப்பிட்டுப்போ, வீட்டில் சாப்பிட்டாதானே தெரியுது, கோயிலில் கொடுத்தா பிரசாதம், அதனால் 2 வாட்டி 2 கப்பு வாங்கியாச்சு, சக்கரை பொங்கலை நல்லா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சிட்டு போனால் உள்ள வீட்டில் இருக்கிற அலுமைகளுக்கு தெரியவா போகுது. சாப்பிட்றோமா? உண்டு தானே? நம்மளால நாவை கட்டுப்படுத்த முடியுதா? இந்த கண்ணு பார்த்த உடனே அதை சுவைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருது. அப்ப கெடுக்கிறது யாரு? இந்த கண்ணு கெடுக்குதா? சரி, கண்ணு தான் கெடுக்குதே, இந்த மனசாவது சும்மா இருக்கலாம்ல? இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனதாவது சும்மா இருக்கணுமா இல்லையா? நமக்கு சுகர்னு தெரியும், சக்கரை பொங்கல் சாப்பிட்டா நமக்கு ஏறும்னு தெரியும். ஆனால் சாப்பிட்றது இந்த மனசாவது வேண்டான்னு சொல்லணுமா இல்லையா? அது என்ன பண்ணுது? அட கூடுதலாக ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் விடு சொல்லுதா? அப்போ கெடுக்குது, இந்த மனமும் கொஞ்சம் கெடுக்குது. சரி, அதாவது பரவாயில்ல, யாராவது உட்கார்ந்து 4 பேர் பேசிகிட்டு இருந்தா என்ன பேசுகிறாங்கன்னு இந்த காது கேட்குது. நல்லதை கேட்குதா? உட்கார்ந்து தேவாரம் பாடுறாங்க, திருப்புகழ் பாடுறாங்க, யாருன்னா கேட்குறோமா? சவுண்டை கம்மி பண்ணுன்னு குறைச்சி வச்சுட்டு போகிறான். மருதீஸ்வரர் கோயிலில் நடந்தது, இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொற்பொழிவு நடந்துட்டுருக்கு. அங்கே யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறார், ரொம்ப சத்தமாக இருக்குது, சத்தத்தை குறையின்ற. சாமியே சுத்தம் வந்துக்கிறார். அவர் காதில் கேட்டுட்டு கம்மன் போகலாம்ல, ரொம்ப சத்தமாக இருக்குது, சவுண்டை கம்மி பண்ணுன்னு கம்மி பண்ணுறார். அப்போ என்ன பண்ணுறது? தேவாரத்தினுடைய பொருள், சுந்தரர் தேவாரம், நான் பொருள் சொல்லிட்டு இருக்கேன். பொன்னும் மெய்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர படிப்பானை என்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை எளிய வந்த பிரானை. அவருடைய பொருளை சொல்லி கொண்டிருக்கும் போது ஒருத்தர் சவுண்டு குறையின்ற. ஆடலும் பாடலும் வச்சு டான்ஸ் ஆடுறாங்க, வெய்ய சவுண்டு பத்தலை. என்னையா ஸ்பீக்கர் வச்சிருக்க, ஒன்றும் கேட்க மாட்டேது, நல்லா வை. என்ன பண்ணுறது? மாயை இழுக்குது. எது? இந்த உடம்பினுடைய சுகம் இழுக்கிறது.
ஆன்மாவினுடைய சுகம் தேட மாட்டேன். இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்குறீங்க தெரியுமா, இது ஆன்மாவினுடைய சுகம், உடம்பினுடைய சுகம் அல்ல. ஏன்? நம்ம வீட்டில் இருந்தால் சோபா மேலே காலை போட்டு இது மாதிரி டேபிள் மேலே காலை தூக்கி ரெண்டுத்தையும் அப்படி வச்சு டிவியை பெருசாக வச்சு 102 இன்ச்சில் அப்படி ஒரு ஸ்க்ரீன் போட்டு பார்த்துட்டு உட்காந்துப்போம். உண்மையா இல்லையா? ஆனால் இங்கே இப்போதான் 1/2 மணி நேரமோ 1/4 மணி நேரமோ ஆகிருக்கு, இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, எப்படி உட்கார்றதுன்னு தெரியல, காலை நீட்டினா தப்பாயிடுமோ, கையை நீட்டினா தப்பா, இப்படி தானே யோசிக்குது. குறுக்கு வரல, இடுப்பு வரல, எவ்வளவு தோணுது உபாதை. ஆனால் இது ஆன்மாவினுடைய சுகம். இவ்வளவு கஷ்டத்திலையும் இதை கேட்குறோம்னா இது ஆன்மாவினுடைய சுகம். இது இங்கு எழுதப்படாது. இதற்குரிய சுகம் ஒன்று நீங்க அனுபவிக்கலனாலும் உங்க பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. நீங்க எப்போ அனுபவிப்பீங்கன்னா, வாராதக அந்தகா வந்த போது உயிர் வாங்கக்கூடிய நம்மை பாச கயிறு போட்டு அப்படி இழுத்து தரதரன்னு இழுத்துட்டு போகிற பொழுது அப்ப கணக்கு பார்ப்பாங்களா? இந்த கணக்கை கோயிலில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்தார், சொற்பொழிவை எவ்வளவு நேரம் கேட்டார், சொற்பொழிவை கேட்டுக்கொண்டே காது உடம்பு இங்கே இருந்ததா, இல்லை வீட்டில் இட்லி சுட்டாலா, சட்னி அரைச்சாலா, சாம்பார் வச்சாலா, சப்பாத்தி போட்டாலா, அது பக்கம் போயிடுச்சா, எப்போ இது முடியுமோ தெரில, உட்காந்துட்டு எழுந்து போனால் யாராவது தப்பாக நினைப்பாங்களா, இப்படியெல்லாம் போயிடு எங்கேயா. அதுக்கே பழமொழி சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ட் மென்டலி ஆப்சண்ட் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. உட்காந்துருக்கிறது என்னமோ இங்கே இன்டெலிஜென்ட்டாக உட்காந்துருக்காங்க, ரொம்ப டீசெண்டாக உட்காந்துருக்குறாங்க. ஆனால் என்னவா இருக்கு, மென்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எண்ணங்கள் மட்டும் வேற எங்கேயோ இருக்குன்றவாங்க, வேற எங்கேயோ போகும். அது மாதிரி இங்கே ஓர ஒட்டார், ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உனதால் சேர ஒட்டார். இவர் 5 பேர் கெடுக்கிறார். அதில் முதல்ல கெடுக்கிறது யாரானா அந்த கண்ணு. அப்போ கண்ணை நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லல, பாருங்க. எதை பார்க்கணும்ன்றத முடிவு நீங்க பண்ணுங்க. மனதினால் தயாராகுங்க. ஐம்புலன்களை அடக்க கத்துக்கங்க. வாய் என்னமோ எல்லாவற்றையும் உண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனா நம்ம உண்ணுவது சரியாக இருக்கிறதா, அது நம்ம உடம்புக்கு நல்லதா, பிற்காலத்தை அதை விட இன்னொன்று உடம்புக்கு நல்லதான்றது ஒன்று இருந்தாலும் கூட அதனால் நமக்கு பாவம் சேரப்படாதா? முதல்ல அதை நம்ம யோசிக்கணும். அதுக்கு நம்ம எல்லாம் ஒரு பழமொழியை வேற ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம், கொன்றால் பாவம். ஆமா, நடுவில் இருக்கிற 2 வரி முழுங்கிட்டோம். கருட புராணம் படிக்கணும். நான் சமீபத்தில் தான் நானும் மகாலிங்கமும் பேசிகிட்டு இருந்தோம். அம்மா நிறைய போட்டிருக்கோம், கருட புராணத்தை பற்றி நம்ம இன்னுமே போடாமல் இருக்கிறோமே, கருட புராணத்தை போடலாம், கொஞ்சம் கருட புராணத்தை தயார் பண்ணுங்க. நான் இப்போ ரொம்ப நாள் முன்னாடி படித்தேன். ஒரு சில இடத்துல கருட புராணம் கதை சொல்லுவோம். இறந்தவர்களுக்கு கருட புராணம் கதை சொல்லுவோம். 16வது நாள் காரியம் ஈமை நடப்பன்னிக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா. அன்றைய தினத்தில் கர்ண மோட்சம் கருட புராணம், அதுக்கப்புறம் சபரி மோட்சம், அதுக்கப்புறம் நம்ம காரைக்கால் அம்மையார் மோட்சம், இந்த மாதிரி மோட்ச கதைகள் சொல்லுவோம். 63 நாயன்மார்கள் கதை. சிவ அடியாராக இருந்தால் 63 நாயன்மார்கள், கண்ணப்ப நாயனார், சுந்தரர் சுவாமி, யாராவது ஒரு அடியார்களினுடைய கதையை சொல்லுவோம். அதில் கருட புராணத்தை தான் முதல்ல சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் அவங்க வரலாற்றை எடுப்போம். அப்போ அவர் சொல்லும் பொழுது சொன்னார், கருட புராணத்தில் எதையாவது சொல்லுங்க அப்படின்னார். நானும் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், கருட புராணத்தை எல்லாரும் கேட்கணும், படிக்கணும். தமிழ் இப்போல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க. நீங்கள் படிக்கிற மாதிரியே ஒன்றும் இல்லை, சும்மா கருட புராணம்னு சும்மா போய் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம என்னென்ன பாவம் பண்ணி கொண்டிருக்கின்றோம் என்பது கண்டிப்பாக தெரியும். ஒருவேளை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அட போய்யா உயிர் போனதுக்கப்புறம் என்ன நடந்தால் நமக்கு என்ன, ஒன்றும் தெரிய போகிறதில்லேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் படக்கூடிய அவஸ்தை என்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த ஆன்மா இங்கிருந்து அங்கே போய் சேர்றதுக்கு படக்கூடிய பாட நீங்கள் நினைக்கலாம், நான் எறும்புக்கு துரோகம் நினைக்கவில்லை அப்படின்னு யாராலையும் சொல்லிக்க முடியாது. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கர்மாவை செய்கிறோம். அந்த கர்மா தீருவதற்கு கருட புராணம் படிச்சே ஆகணும். அப்படி படித்தா நம்மளாம் என்ன செய்ய மாட்டோம், அதிகமான பாவங்கள் செய்ய மாட்டோம். கொன்றால் பாவம், தின்னா போச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? கருட புராணத்தினுடைய வரி, உண்மையான வரி தெரிந்து கொள்ளுங்கள்.
கொன்றால் பாவம், நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டத்தை தின்றால் தீரும். இதான் உண்மையான பழமொழி. ஆனால் நம்ம பழமொழியே நமக்கெல்லாம் சிலதெல்லாம் ஷார்ட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறோம், என்ன தேவையில்லையோ அதை மட்டும் நமக்கு மறைச்சிடும். நாளடைவில் அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டோம். அது மாதிரி இங்க சொல்லுகிறார், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர். இந்த 5 பேர் இருக்கா. பக்கத்து வீட்டுக்கார் ஏத்த வீட்டுக்காரெல்லாம் நமக்கு பகையாளியே கிடையாது. நமக்கு பகை நாம் தான். இந்த கண்ணு, மூக்கு, காது, வாய், இந்த உடம்பு, இதான் பகை. உண்டா? இப்ப கண்ணு பார்க்குது, வாய் சுவைக்கணும்னு ஆசைப்படுது. அச்சா, இப்ப வந்துட்டு 2 பேர் யாராவது பேசினால் நல்லதை கேட்கறதுக்கு நம்ம எல்லாம் யோசிக்கிறோம். நல்லதை கேட்கிறோமா? நல்லதை கேட்பதற்கு குறைவு. நல்லதை கேட்பதற்கே குறைவு. அவ்வளவு குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா கலியுகத்தில் மாயை தான் விளையாடுமே தவிர எது விளையாடாது? ஆன்மீகம் விளையாடாது. ஆன்மீகம் குறைவாக தான் கேட்கப்படும். ஆனால் அழிவில்லாதது எது? மாயை அழிந்து போகும். மாயை அழிந்து போகும். ஆனால் அழியாதது எது? இது என்றைக்கும் உள்ளது. எது? இந்த ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியது என்றைக்கும் காலம் காலமாக உள்ளது. இதை யாராலையும் லப்பர் வச்செல்லாம் அழிச்சு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டதை இது சொல்றார். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார். அப்ப என்ன பண்ணணும்? கையில வரும்பொழுதே ஒரு பூ வாங்கிட்டு வரணும். அந்த பூ வாங்கிட்டு வந்து தூய்மையாக இருக்கணும். அதை கட்டணும். அதை கட்டுகிற பொழுது தூய்மையான எண்ணத்தோடு கட்டணும். ஏன்னா எல்லா மலரும், பூக்கக்கூடிய எல்லா மலரும் எங்க போய் சேர்றதில்லை? இறைவன் திருவடிக்கு போய் சேர்றதில்லை. ஏன்? சில பூக்கள் பறிக்கிறாங்க, வருகிற பொழுதே காம்பு உடைந்து விடுகிறது, அது தொடுப்பதற்கு முடியாதுன்னு ஒதுக்கிறோம். உண்டா இல்லையா? சில பேர் கோத்தும் போடுவாங்க, ஒதுக்கிறோம். சரி, சில நேரில் என்ன பண்றான்? அது அழுகிடுது, இல்லைன்னா வாடி போயிடுது, தூக்கி போட்டுறோமா? சில நேரத்தில் அது நல்லதுக்கு மட்டும் பயன்படுதா? தீயதரை என்று சொல்லக்கூடிய இறந்தவர்கள் மேலே போடுவதற்கும் பயன்படுது. இப்ப அந்த மலர் என்ன நினைக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த மலர் என்ன நினைக்கும்? நான் இறைவன் திருவடிக்கு போய் சேரணும்னு தான் நான் பூக்கிற பொழுது ஆசையோட இருந்தேன். ஆனா அந்த மனிதன் கைக்கு வந்த உடனே அவன் என்ன சேரக்கூடாத இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டான். அவன் தான் சேரக்கூடாத இடத்துல போய் சேர்றான். என்னையும் சேரக்கூடாத இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறானே, நியாயமா? என்ன ஒரு இறை பூஜைக்கு பயன்படுத்தி இருக்கலாமே, இல்லை அவன் வீட்டு பூஜை அறைக்காவது பயன்படுத்தி இருக்கலாமே. ஒரு கேள்வி அங்க வந்துடும். அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐந்துவர். இந்த 5 பேர் கெடுக்கிறார். அப்போ கண்ணு பார்க்கிறது. எதை பார்க்கணும்? நல்லதை பார்க்கணும். நல்லதை பார்க்கணும். கெட்டதுன்னா என்னது? கெட்டதுன்னா சில பேர் என்ன நினைக்கிறான்னா, போகிற பொழுது தவறி வண்டியில யாரோ விழுந்துட்டு இருக்கான். கணவன் மனைவி, ஒரு கை குழந்தை. கணவரால எந்திரிக்க முடியல, அந்த மனைவியாலையும் எந்திரிக்க முடியல, குழந்தை குவா குவானுது. 10 பேர் இல்ல 100 பேர் அதே வழியில போறா. நமக்கு என்ன? ஒருத்தருக்கு கூடவா மனிதாபிமானம் இல்லை? இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு நியூஸ் எல்லா சேனல்லையும் இன்னைக்கு ஒளிபரப்பு பண்ணாங்க. கர்நாடக மாநிலத்தில் கணவர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கார். ஒரு மனைவி கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷமாக போராடுகிறாள். ஐயா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், காலில் விழுறேன், என் திருமாங்கல்யத்தை காப்பாத்துன்னு அவ மொழியில கேட்கிறா. ஒரு வண்டி கூட நிக்கல. என்ன மனிதாபிமானம்? மனிதம் செத்து விட்டதா? ஒரு கேள்வி போட்டு சொல்ற. ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் போராடி அதுல வந்தவர் யாரோ ஒரு டாக்ஸி டிரைவர். அம்மா நான் கூட்டு போறேன், பயப்படாதீங்கன்னு தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வாசல் உள்ளர நுழைகிற பொழுது உயிர் பிரிஞ்சிச்சு. இப்ப இதுக்கு எங்க ஆன்மீகவாதிகள்லாம் என்ன தெரியுமா நாங்க சொல்லுவோம்? விதி அப்படிதான், சாகனம்னு இருக்கும். அச்சா, ஆனா அது உண்மையா? உங்க மனசாட்சியை தொட்டு கேளுங்க. உங்க உண்மையா? ஒருவேளை இந்த 45 நிமிஷத்துல போன வண்டியில யாருக்காவது மனிதாபிமானம் இருந்து அவரை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மருத்துவமனையில் சேர்த்திருந்தால்
அவர் சேர்த்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததற்கு பிறகு அவர் இறந்து போயிருந்தால் அவர் விதி என்று சொல்லலாம். ஆனா அது விதி அல்ல. நாம இத்தனை பேர் யாரெல்லாம் கிராஸ் பண்ணாலும் அத்தனை பேரும் அவரை சேர்த்து கொண்டுட்டாங்க. விதி கொல்லுவது வேற. ஆனா அதையும் தாண்டி மனித நேயம் என்கின்ற ஒன்று. இப்ப இது கெட்டதுன்னு சொல்றதா நல்லதுன்னு சொல்ற கண்ணு பார்க்கிறது, அந்த இடத்துல ஒரு உயிர் துடிக்கிறது. நம்ம கண்டும் காணாமல் போனால் இது பாவமா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணு தண்ணி கொடுக்கணும், முடிஞ்சா நம்மால முடிஞ்சா ஒரு ஆம்புலன்ஸுக்கு போன பண்ணி வர வச்சு யாரையாவது கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லணும். முடிஞ்சா நாமே கார்ல போயிருந்தாலும் அதை கொண்டு போய் என்ன பண்ணணும்? அவங்கள சேர்க்கணும். இதை தான் அந்த அந்நியன் படத்துல கிருமி போஜனத்துல கொல்லுவாங்க. கருட புராணத்தின்படி கிருமி போஜனம் என்ற ஒரு இடத்துல கொல்லக்கூடிய ஒரு காட்சியை காண்பிப்பாங்க. இது அவன் அந்த படத்தை எடுத்தது வேற விதமாக கூட இருக்கலாம். ஆனால் அப்ப அவர்களுக்கு இந்த கண் பார்க்கிறது, ஆனா மனிதாபிமானமற்ற சில செயல் செய்கிறது. அச்சா, இது ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். இன்னொன்று, ஒரு பெண் ஆடை உடுத்தி கொண்டு செல்லுகிறார். அவள் உடம்பு தெரிவது போல அவள் ஆடை உடுத்தி இருந்தாலும் இந்த கண் அங்க நோக்குகிறது. எத்தனையோ பேர் போனாலும் அவர்களை எல்லாம் பார்க்காமல் அந்த பெண்ணை மட்டுமே இந்த கண் பார்த்து கொண்டிருக்கிறது, வச்ச கண் வாங்காம. ஆனா அதே இடத்தில் தன் அக்காவோ தங்கையோ அம்மாவோ இல்ல தான் கட்டிய மனைவியோ இருந்தா பார்ப்பாங்களா? மாட்டோம் இல்லையா? ஆனா ஏன் நம்ம யாரும் நம் உறவாக அந்த பெண்ணை பார்ப்பதில்லை? ஏன்னா நமக்கு பார்க்க தோணல, மாயை நம் கண்ணை மறைக்குது. ஒண்ணா. இன்னொன்று, நிறைய விஷயங்களை நம்ம கண்கூடா பார்ப்போம், ஆனா தட்டி கேட்க மாட்டோம். நிறைய விஷயங்களை நம்ம கண்கூடா பார்ப்போம், ஆனா நமக்கு தட்டி நம்ம ஏன் கேட்டுட்டு பிரச்சனை மாட்டிக்கணும் அப்படின்னு எல்லாருமே விலகி போகும். அப்போ ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்யுது? தடுத்து கொண்டே இருக்கு. இந்த மாயைக்குள்ள சிக்கி கொண்டிருக்கு. இந்த வாசல் வழியாகவே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் கிராஸ் பண்ணுவா. ஆனா அந்த 1,00,000 பேரும் உள்ள வந்து இறைவனை பார்க்கிறாரா? இன்னைக்கு பிரதோஷம், சுவாமியை எவ்வளவு பேர் பார்த்தாங்க, எவ்வளவு பேர் வெறும் பிரசாதத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு சிவனேன்னு போனாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்கவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். நமக்கு தெரியாது, நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எவ்வளவு பேர் இறைவனை நாடி நாம நாடணும், நாம போகணும், நம் மனதை தெளிவிக்கணும். அதுதான் இங்க சொல்ல வரார். அப்போ கண்ணால் செய்யாதே பாவத்தை. உங்களுக்கு இன்னும் சொல்றேன் பாருங்க. மகாபாரதத்துல ஒரு நிகழ்வு என்னது? துரோணாச்சாரியார் இருந்தார், பீஷ்மாச்சாரியார் இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. பட்டப்பகல்ல நற்றநடு சபையில 13,60,000 அரசர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண்ணினுடைய சேலையை துரியோதனன் இழுக்க சொல்றான், துச்சாதனன் இழுத்தான். இப்போ மனத்தினால் கூட தீண்டாத மகான் யார்? அவரு மனசால கூட ஒரு பெண்ணை இவள் எனக்கு மனைவியாக வருவாள் இல்ல வரணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. பிறந்த குழந்தைய கூட கங்கை மாதாவாக பார்த்தவர் பீஷ்மாச்சாரியார். எது நீங்கள்லாம் ஒரு நாள் 2 நாள் பார்க்கறதுக்கே சகிச்சுக்கிறீங்க. 886 ஆண்டு காலம் மனசால கூட ஒரு பெண்ணை தீண்டாதவர் அவர். ஆனா அப்பேற்பட்ட ஒரு மகான் ஒரு பெண் சேலையை பிடிச்சு இழுக்கிற பொழுது ஏண்டா அப்படி இழுக்கிறேன்னு கேட்காத உட்கார்ந்து இருந்தார். இது கண்ணால செய்த பாவம். ஒரு அநீதி நடக்கிறது, அவர் சொல்லி அங்க கேட்டிருக்கணும். கேட்டும் அவன் செய்தான்னா வேற. அவருக்கு உயிர் பிரிய போகுது. கிருஷ்ணர்கிட்ட என் உயிர் ஏனோ தெரியல, நான் வேணும்னு மரணம் வேணும்னு கேட்டேன், ஆனா இன்னும் என்னை இந்த யமன் வந்து இழுத்துட்டு போக மாட்டேன்றான். பகவானே ஏண்டா எனக்கு இவ்வளவு கொடுமையை கொடுத்திருக்க, உடம்பெல்லாம் சல்லடையாக துளைத்திருக்கிறது. எது? அர்ஜுனனுடைய பானம். 6 மாசம் அன்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். தண்ணி நான் வரட்டுது, கொடுமை கொடுமை, உடம்பெல்லாம் உதிரம் ஆறா பெருக்கெடுத்து ஓடுது, ஆனா உயிர் போக மாட்டேன்னுது. அப்பதான் விஷ்ணு சகஸ்ர நாமம் படிச்சார். அவர் தான் நமக்கு விஷ்ணு சகஸ்ர நாமம் கொடுத்தவர், வேற யாரும் கொடுக்கல. மரண படுக்கையில் இருக்கிற பொழுது பீஷ்மாச்சாரியார் தான் நமக்கு கொடுத்தவர் விஷ்ணு சகஸ்ர நாமம். இப்ப கொடுத்துட்டார், அதை சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்பதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பிரியுது. அப்போ பகவான் இடத்துல அவருக்கு சில கேள்வி, எனக்கு ஏன் இவ்வளவு கொடுமை? நான் தான் மனசால எதுவுமே தீங்கு பண்ணலையே. அப்போ ஒரு பட்டியலிட்டு சொல்றார், ஐயா
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்ணையும் கங்கை மாதாவாக நீ பார்த்தவர் தானே. அப்போ திரௌபதியும் உனக்கு கங்கை மாதா தானே. உங்க அம்மாவாக நீ உண்மையாக நீ அவளை நினைத்திருப்பாயே. ஆனால் உன் தாயை பட்டப்பகலே நட்டநடு சபையிலே 13,60,000 அரசர்களுக்கு மத்தியிலே அந்த பெண்ணை நிக்க வச்சு சேலைய ஒருத்தன் இழுக்க சொல்றான், ஒருத்தன் இழுக்கிறான். இப்ப நீ கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த இடத்துல உன் கண்ணால் நீ பார்த்த, காதால கேட்ட, ஆனா வாயால நீ என்ன சொல்லல, கேட்கல. ஏண்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்கல. அப்ப அதுக்குரிய தண்டனை யார் அனுபவிக்கிறது? அததான் இந்த தை மாசம் பொங்கல் கழித்து வரக்கூடிய, அமாவாசை கழித்து வரக்கூடிய சப்தமி திதின்வாங்க. ரதே சப்தமி. சூரிய பகவானாக இருக்கக்கூடியவர் தென் திசையிலிருந்து வடக்கு நோக்கி தேரை திருப்புகிற பொழுது அவருக்கு உயிர் போச்சு. அதே ரத சப்தமின்னு வாங்க. அந்த சப்தமிக்கு அடுத்த நாள் அவருக்கு திதி கொடுப்பாங்க. அப்படி திதி கொடுக்கிற பொழுதுதான் அந்த எருக்கை இலையை வச்சு குளிக்க சொல்வாங்க எல்லாருக்கும். இந்த எருக்கை இலை வச்சு கண்ணால் செய்தது, தலையால் செய்தது, காதால் செய்தது, தோலால் செய்தது, கையால் செய்தது, காலால் செய்தது, 7 எருக்கை இலையை வச்சு குளிக்க சொல்வாங்க. அப்படி குளித்தால் பீஷ்மாச்சாரியாருக்கு நாம திதி கொடுத்ததாக ஒரு அர்த்தம். அவருக்கு நாமெல்லாம் திதி கொடுக்கிறோம். இன்னொன்னு, தெரியாம நாமும் அவரை போன்று ஏதேனும் ஒரு தவறோ பாவமோ செய்திருந்தால் அன்றைய தினத்தில் அது விலகும் என்பது அர்த்தம். இன்னொன்று, அந்த பாவம் நம் தலைமுறைக்கு போய் சேராது என்பது அர்த்தம். கை தட்டலாம்ல. எல்லாத்த விட சிறப்பு என்ன தெரியுமா? நம்மளுடைய கை தட்டுறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, அது வேற. இது எனக்கு கொடுக்கிற மரியாதையாக இல்லை. அவர் கேட்டதுலேயே பெரிய விஷயம் என்னன்னா, தலைமுறைக்கு போய் சேராமல் இருப்பது. இப்போ நிறைய பேர் சொல்றாங்கல்ல, என்ன பாவம் பண்ணாங்களோ அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டி என்ன பாவம் பண்ணாங்களோ, அவர் என்ன பாவம் பண்ணாரோ இன்னைக்கு அனுபவிக்கிறார் சொல்றோமா இல்லையா? அப்போ நம் தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய கர்மா என்பது பின்னாடி போய் சேராம இருக்கணும். அதுக்காக சொல்றதுதான். அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், இப்ப யாரெல்லாம் நம்மளை கெடுக்கிறார்? ஓர ஒட்டார், ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர். இந்த 5 பேர் யாருன்னா கண்ணு, மூக்கு, காது, வாயி, உடம்பு. இது எல்லாம் நம்மளை சேர விடமாட்டேன். ஏன் சேர விடமாட்டேன்றதுக்கு என்ன காரணம்? நம்மால நம்ம உடம்ப கண்ட்ரோல் பண்ணி 5 புலன்களை நம்மால் என்ன செய்ய முடியல? என்ன செய்ய முடியல? அடக்க முடியல. அப்போ அடக்க எப்படி முடியும்? ஒரு கேள்வி வருது. சரி, அதை எப்படி அடக்குவது? ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவனுடைய வழிபாட்டின் மூலியமாக மட்டும்தான் இந்த 5 புலன்களை அடக்க முடியும். ஆனா அதுவே இப்ப முடியல. ஏன் முடியலன்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவனும் நமக்கு தண்டனை கொடுக்க மாட்டான்ற தைரியத்துல இப்பெல்லாம் தப்பு பண்றோம். புரட்டாசி மாசமானா நாங்க 30 நாள் சுத்தமா இருக்கோம். ஆமா, சட்டி வேற, கடாய் வேற, கரண்டி வேற, பானை வேற, எல்லாம் வேற வேற, அடுப்பு கூட தனியா வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடும். ஒரே ஒரு கேள்வி, எல்லாம் தனித்தனியா வச்சிருக்கிற கடவுள் வாயையும் வயிறும் மட்டும் அந்த மாசத்துக்கு தனியா கொடுக்கிறாரான்னு ஒரு கேள்வி. இல்ல இல்ல, அப்ப என்ன பண்றது? எங்க போகும்? இல்லையா? அதானே உண்மை. அப்போ ஏதோ ஒரு சூழல் நம்ம செய்ய வைக்கிறது. அப்போ இது எதிலிருந்து நம்மை கட்டுப்படுத்தும்? இல்ல நம்ம எதில் கட்டுப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா, ஆண்டவன் மீது முழுமையான பக்தி வைத்து ஆண்டவனை தொழுது ஆண்டவனிடத்தில் சரணாகதி என்று சொல்லக்கூடியதை அடைந்த அடியார்கள் மட்டுமே 5 புலன்களை அடக்க முடியும். வேற யாராலையும் அடக்க முடியாது. அப்போ இதுக்கு வேற ஏதாவது வழி உண்டான்னா இல்லை. தியானம் செய்யலாம், தவம் செய்யலாம். முடிச்ச வரைக்கும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்டது போல பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொழிப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை. நான் தவறு செய்கிற பொழுதே எனக்கு தண்டனை கொடுத்துடும்.
அப்படி இப்ப இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கா? இருக்கு. ஆனா எப்போ இருக்கு? இளமையில் செய்தால் முதுமையில இருக்கு. கலியுகத்துல இளமையில தவறு பண்ணிட்டா முதுமையில தண்டனை நிச்சயம். யாரா இருந்தாலும் எப்பேர் அதுல இருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? இளமையிலேயே, நேற்று ஒரு பாட்டு சொன்னேன், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ ஒப்பிலேன் ஆகினும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு வந்து என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே பாடி கொடுத்தார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வயசாயிடுச்சுன்னா 40 வயசா இங்க நர வந்துடும், 50 வந்தா இங்க திரை வந்துடும், 60 வந்தா எது நடுக்கம் வந்துடும், இது எல்லாம் வந்துடும், நரை திரை மூப்பு இது 3 வந்துடும். அப்பெல்லாம் நம்மால என்ன செய்ய முடியாது? இறை நாமத்தை சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இளமையாக இருக்கிற பொழுதே ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ரிசர்வ் வங்கி அதெல்லாம் எவ்வளவு சேர்க்கிறோம்? பணம் சேர்க்கிறோம், வீடு வாசல் சேர்க்கிறோம், சொத்து சுகங்களை சேர்க்கிறோம், மனைவி மக்களை சேர்க்கிறோம், உற்றத்தார் சுற்றத்தாரை சேர்க்கிறோம். இவ்வளவு சேர்ப்பது போல திருவருளை சேர்த்துக்கணும். ஆனா திருவருளை சேர்க்க முற்படுறோமான்னா டைம் இல்லைங்க. மெயின் என்ன சொல்றோம்? டைம் இல்லைங்க, நேரம் இல்லைங்க. கோயிலுக்கு போனீங்களா? பிரதோஷமாச்சு, பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போனீங்களா? எங்கெங்க நேரம் இருக்கு? போகலான்னு நினைக்கிறேங்க, ஆனால் போக முடிய மாட்டேங்குதுங்க. போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன முடியல, போக முடியல. அதை தான் சொல்கிறேன். அதனால தான் இங்கே சொல்றார், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவன். இந்த 5 பேர். அப்பன்னா இந்த 5 பேரை அடக்கக்கூடிய வல்லமை என்று சொல்லக்கூடியதை யார் தரணும்னா நான் சொல்லல, அருணகிரி பெருமான் சொல்றார். அந்த கண்டக்கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் எனக்கு அதை தர வேண்டும். என்ன பண்ணோம்? கையில கொண்டு போய் ஒரு பூவை கொண்டு போய் அவர் திருவடியில சேர்க்க என் மனம் வாக்கு மெய் என்று சொல்லக்கூடியதன் மூலியமாக நான் போய் செய்ய வேண்டும். அதற்கு திருவருள் அவன் அருளாலே, அவன் நன்றி. அப்போ அவனை உறுதியா பிடிச்சிக்கணும்னு சொல்றார். அதுக்கு அடுத்து என்ன சொல்றார்? செய்வது என் யான் என்று தேவர் உய்ய. இந்த தேவர்கள் உய்வதற்கு காரணம் யாரான்னா முருகப்பெருமான். அவர் இல்லைன்னா தேவர்கள் வாழ்க்கையே கிடையாது. அதனால சொல்றார், சோரனை நிட்டூரனை சூரனை கார் உடல் சோரி கற்க கூற கட்டாரி இமை போய் ஒரே ஒரு செகண்ட் ஓர் இமை போதில் கொன்றவனே. ஒரு செகண்ட் அப்படி கொண்டுட்டார். யாரு? 60 லட்சம் ஆண்டு காலம் வாழ்ந்தே சூரபதுமனை ஒரு செகண்ட்ல அப்படி வேலாயுதனால என்ன பண்ணார்? கொன்று திரும்பி மறுபடியும் கைக்கு வேலாயுதம் வந்துட்டுது. அதனால தான் சொல்றார், ஒரே ஒரு செகண்ட்ல அவ்வளவு கொடுமைப்படுத்தியவனை கொன்று விட்டாயே, அது மாதிரி என் மனதில் அந்த 1000 சூரபதுமனை போன்ற என் மனசுல என்ன இருக்கு? அழுக்கு. நம்ம மனசுல என்ன இருக்கு? அழுக்கு. பக்கத்து வீட்டில் டிவி வாங்கிட்டாங்க, பக்கத்து வீட்டில் 10 சவரம் வாங்கிட்டாங்க, பக்கத்து வீடு கட்டிட்டாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. நிறைய நினைக்கிறோமா இல்லையா? எப்படிதான் அவங்களுக்கெல்லாம் வருது? நாமெல்லாம் இன்னைக்கெல்லாம் பண்றோமே, ஆனா நமக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கலையே. எவ்வளவு பேர் நினைக்கிறோம். ஆனா அவ்வளவு அழுக்கை இங்க வச்சுட்டு இருக்கோம். அந்த அழுக்கையெல்லாம் தூக்கி போடுன்ற. யார் தூக்கி போடணும்? முருகப்பெருமானை வணங்கக்கூடிய அடியார்கள் மனம் தூய்மைப்படுத்துவாரா முருகப்பெருமான். மாயைக்குள்ள போய் சிக்கி விடாமல் தடுத்து விடுவார். நம்ம எல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய. அதனாலதான் முதல் பாட்டிலேயே சொன்னார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கடிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அம்பளியின் கீற்றை புனைந்த பெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கங்காதேவியை வச்சுருக்கார், ஆறு வச்சுருக்கார், அதுல மூழ்கி எழுந்தா பாவம் போகும்னு முதல் பாடல்ல சொல்லுவதற்கேற்றார் போல அடியார் பெருமக்கள் முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு என்ன இருக்காது? துன்பம் இருக்காது. இன்னொன்று, நாம போய் நரக குடியில் விழமாட்டோம். என்ன விழமாட்டோம்? நரகத்துல நமக்கெல்லாம் வேலையே இருக்காது.
நமக்கு வேலை இல்லாம போக எங்க நரகத்துல. அப்ப இல்லாம போறதுக்கு யார காரணம்? முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றார். மூன்றாவது பாடல் அப்படியே நிறைவடைந்து, நான்காவது பாடல் நிறைவடைந்து, ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடியவரை அதை விட இன்னொன்று, ஐம்புலன்கள் எதற்காக இறைவன் கொடுக்கப்பட்ட மற்ற ஜீவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வித்தியாசம்? ஆண்டவனை நினைப்பதற்கு, ஆண்டவனை திருவாயால் அவன் நாமத்தை சொல்லுவதற்கு, அவன் திருவடியை பார்ப்பதற்கு, அவன் திருநாமத்தை கேட்பதற்கு. கடைசி காலத்துல நம்ம 4 பேர் தூக்குற பொழுது ஒரு நாமம் சொல்லி தூக்குவா. யாருக்காவது தெரியுமா? அது எதுக்குன்னா என்ன அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? கோன்னா பசு, இந்தான்னா தானம்னு அர்த்தம். கோவிந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பசுவை ஏழை அந்தனருக்கு தானமாக குடித்ததனுடைய புண்ணியத்தை இறந்து போன ஆன்மா பெறுகிறது என்பது அர்த்தம். அதனாலதான் தூக்கம் பொழுது என்ன, அவர் வாழ்நாளில் எந்த தான தர்மமும் பண்ணாத கர்மிலோகியா இருந்தா என்ன பண்றது? அதனால போற காலத்திலேயாவது அந்த 4 பேர் தூக்குறவங்களாவது அதை சொன்னா அந்த புண்ணியம் அந்த ஆன்மாவை போய் சேரும். அப்ப காது செவிடா இருந்தா சேருமா? எல்லா பகுதியும் நாம் இறந்தால் இறந்து போகும், செத்து போகாமல் இருப்பதற்கு செவின்னு வைத்தார். இது எந்த மொழியிலும் இல்லை, நம்ம தமிழ் மொழியில மட்டும்தான் உண்டு. செத்து போகாமல் இருப்பதற்கு என்ன பேரு? செவின்னு பேர். இது வேற எந்த மொழியிலையும் நீங்க அர்த்தத்தை பிரிச்சு சொல்லவே முடியாது. அப்பேற்பட்டது செவி. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம். செல்வமே எதுடான்னு கேட்டா செவின்ட்ட. இந்த தலைக்கே எதுடா செல்வம்னா செவின்னா. ஏன்? இறுதி காலத்தில் நம்மால கேட்க முடியாது. எதை? இறை நாமத்தை. செவிடா இருந்தா கேட்க முடியாது. அதனாலதான் சொல்றார், என்ன பண்றார்? தேவரீர் இந்த ஐம்புலன்கள் கொடுத்தது ஆண்டவன் எதற்கு என்றால், உங்கள் திருநாமத்தையோ திருவடியையோ உங்கள் திருப்புகழையோ இந்த நாவாலோ காதாலையோ இல்லே இறைவனை பார்க்க கூடாது. அப்படி ஒன்றை இந்த ஐம்புலன்கள் அனுபவிக்கவே கூடாது, எப்பிறவி வாய்த்தாலும். அதனால எல்லா பிறவியிலும் முருகா உன் திருவடியை கண்ணார காண வேண்டும், வாயால் உன் திருநாமத்தை சொல்ல வேண்டும், காதால் இரு செவியால் உன் நாமத்தை கேட்க வேண்டும். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதே என் பிராணன் முடிய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அதான் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார். இந்த 5 பேரை என்ன பண்ணணும்? எப்பையும் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும், தூய்மையா வச்சுக்கணும். இந்த 5 பேரை எப்பையும் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும், தூய்மையாக வச்சுக்கொள்ளணுமா. அடுத்த பாடல், 5வது பாடல். திருந்த அம்புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திரு முளைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடல் அழ குன்று அழ சூரர் அழ விம்மி அழ குறுந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவளையமே. ரொம்ப அருமையான பாட்டு. குறிஞ்சி கிழவன் யார்? அவரு முருகப்பெருமான். திருந்த அம்புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால். இந்த அம்பாள் இருக்காளே சொர்ணாம்பிகை, முருகனை மட்டுமா பெற்றா? பிள்ளையார மட்டுமா பெற்றா? கால பைரவரை மட்டுமா பெற்றாள்? வீரபத்ர சுவாமியை மட்டுமா பெற்றாள்? இல்லை. சிவபெருமானுக்கு ஒரு பேரு. என்ன பேரு? அம்மை. என்ன பேரு? அம்மை அப்பர். யாருக்காவது இந்த பேர் இருக்கா கடவுள்ல? சிவபெருமானுக்கு மட்டும் இந்த பேர் இருக்கு. ஏன்? பாதி யாருக்கு கொடுத்தார்? அம்பாளுக்கு கொடுத்திருக்கார். இப்ப நீங்க எல்லாம் சிவலிங்க சொரூபத்தை தரிசனம் பண்றீங்க. கீழே இருக்கக்கூடிய ஆவுடை யாரு? அம்பாள். மேலே இருக்கக்கூடிய சிவலிங்க சொரூபம் மட்டும் சிவபெருமான். தெரிஞ்சுக்கணும். இப்போ சிவனை தாங்கி அவள் சக்தியாக இருந்து பிடித்துக் கொண்டிருக்கிறார் அம்மை அப்பர். ஆனா அப்படிப்பட்ட அம்மையாக இருக்கக்கூடியவள் முருகனை மட்டும் பெறவில்லை, இந்த புவனங்கள் முழுவதையும் பெற்றிருக்கிறார். நமக்கெல்லாம் அம்மா யாரு? நம்ம அம்மா இந்த ஜென்மத்துல அம்மா. நம்மளை 10 மாசம் சுமந்து
60 வயசோ 80 வயசோ 90 வயசோ இல்லை அதுக்கு மேலேயோ சொல்ல முடியாது. அவர் கொடுத்தா வாங்கிக்கலாம். அந்த வயதுக்கு வரைக்கும் அம்மா யாரு? நம்ம இந்த ஜென்மத்தில் பெத்த அம்மா. ஆனால் ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கும் யார் நம்மளை பெறுவா? பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட என்ன கொடுத்தார்? பார்க்கடல் கொடுத்தார். ஆனா கொடுத்தது யாரு? அம்மா தாங்க பால் கொடுப்பா. அப்பா கொடுக்க சொல்லுவார். கொடுக்கறது யார் கொடுக்கணும்? அம்மா தானே கொடுக்கணும். ஸ்தனம் யார் கையில் இருக்கு? திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு என்ன நாமம்? உண்ணாமலை இல்லை, உண்ணாமுலைன்னு பேர். வடமொழியில அபித குஜாம்பால்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடவர் யாரும் தீண்டா திருமேனி ஸ்தனம் என்று சொல்லக்கூடிய மார்பகத்தை உடையவள் என்பது பொருள். தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ மார்பகம் யார்கிட்ட இருக்கு? அம்பாள் கிட்ட இருக்கு. அப்போ பால் யார் கொடுக்கணும்? அம்மா கொடுக்கணும். அப்படிப்பட்ட அம்பாள் திருந்த புவனங்கள் இந்த புவனம் மொத்தத்தையுமே 14 உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் அம்மா யாரான்னா சொர்ணாம்பி. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அப்பேற்பட்ட அம்பாள் யாரு? இந்த அம்மா. அப்போ எல்லாரையும் ஈன்று விட்டார். இப்ப என்னன்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாததுக்காக தான் பெற்ற குழந்தைக்கு திருமுலை பால் என்று சொல்லக்கூடிய ஞான பாலை ஊட்டுகிறாளாம். யாருக்கு? முருகப்பெருமானுக்கு ஊற்றார். திருமுலை பால் அருந்தி உலகத்தையே ஈன்ற அம்பாள் தான் ஈன்ற குழந்தைக்கு பால் கொடுக்கிறார். அப்படி பால் கொடுத்துட்டார். அது அவருக்கு பத்தலை. இப்பவும் பால் பத்தலைன்னா என்ன பண்ணுவீங்க? உலகத்துக்கே பார்க்கடலை கொடுத்த அப்பன் பிள்ளைக்கு பால் பத்தாம போகுமா? இல்லை. ஏற்கனவே முன் ஜென்மத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திர பெண்கள் 6 பேரும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு? முருகப்பெருமான் அவதாரம் நடக்க வேண்டும். அந்த முருகப்பெருமான் அவதாரம் நடந்தால் அவருக்கு எங்கள் திருமுலை பாலை தர வேண்டும் அப்படின்னு அவங்க பல ஆயிரம் ஆண்டு காலம் தவம் பண்ணியிருக்கிறாங்க. 60 லட்சம் ஆண்டு காலம். யாருக்கு பால் கொடுக்க? முருகப்பெருமானுக்கு பால் கொடுப்பதற்காக அவர்கள் தவம் இருக்கிறார்கள். அந்த தவத்தை இப்ப நிறைவேற்றணும். அம்மா நீ கொடுத்த ஞான பால் போதுமா, இருமா, அவங்க ரொம்ப காலமா எனக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு என்ன பண்றாராம்? சரவண பொய்கையில் 6 பூ என்று சொல்லக்கூடிய அந்த 1008 தாமரை பூவில் அவரே குழந்தையாக தோன்றுகிறார். அப்படி தோன்றிய உடனே அந்த பெண்கள் என்ன பண்றாங்க? நான் தான் எடுப்பேன் போட்டி. எந்த குழந்தைய யார் தூக்குறது, எந்த குழந்தைய யார் தூக்குறதுன்னு ஒரு போட்டி. அதை கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்வார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் படவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிடம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6 தோன்றும். எது? கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் உய்ய. இந்த உலகம் உய்வதற்காக வந்து பிறந்த கலியுக கந்த கடவுள் யாரான்னா முருகப்பெருமான். கலியுக பெருமான் யார் என்ன கேட்டாலும் கொடுப்பார். எங்க இருக்கிற முருகனை நீங்க வணங்கினாலும் கொடுப்பார். திருச்செந்தூர்ல இருக்கிறவர் மட்டும் தான் கொடுப்பாருன்னு இல்லை. திருத்தணி எல்லாம் ஃப்ரீயாகுது, சுவாமி மலை ஃப்ரீயாகுது, பழமுதி சோலை ஃப்ரீயாகுது. எந்த முருகனை போய் கேட்டாலும் கொடுப்பார். வடபழனியும் அது மாதிரிதான். அங்கெல்லாம் விட்டா பெசன் நகர் ஃப்ரீயாகுது. 6 படை வீடையும் அங்கேயே பார்க்கலாம். ஆனால் அங்கே எங்கேயும் போக வேணாங்க, இங்கே இருக்கிற முருகனை பார்த்தாவே போதுங்க. அங்கே இருக்கிற முருகனுக்கு தான் திருவரலான்னா இல்லை. சரி எங்கேயுமே போக வேணாம், எனக்கு கை வரல, கால் வரல, முட்டி வரல, எனக்கு வயசாகி போச்சு, நான் எப்படி எல்லா கோயிலுக்கும் போக முடியும்னு வீட்லேயே உட்காந்து முருகா என்று அழைத்தால் 2 கால் ஓடி வருவாரா? 1 கால் அழைத்தால் 2 கால் வருவார். யார் விட? கால்னா நீங்கள்லாம் இந்த கால் நினச்சிக்கூடாது. ஏன்னா ஒரு கால் பண்ணுங்க இப்போ அப்படி சொல்கிறேன்ல.
அந்த ஒரு கால் அழைத்தால் இரு கால் வருவாராம். அப்படிப்பட்ட திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி. நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா, அம்மா பால் கொடுத்துட்டான், வயிறு நிறைய குடிச்சிட்டார், ஆனா நமக்காக தவம் செய்து கொண்டு இவ்வளவு ஆண்டு காலம் காத்து கொண்டிருக்கிற அந்த பெண்களுக்கு நாம கொடுக்க வேண்டாமா? அப்ப அந்த பெண்களுக்கு அந்த திருமுலையில் இருந்து பாலை அருந்தினால் தானே அவர்கள் இவ்வளவு காலம் செய்த தவத்திற்கு பெருமை. இல்லைன்னா யாரும் தவம் பண்ண மாட்டார், சுவாமி கும்பிட மாட்டார். இவ்வளவு காலம் இந்த பெண்கள் தவம் இருந்தாங்க, சுவாமி கும்பிட்டாங்க, இந்த முருகப்பெருமான் அவதாரம் பண்ணார், ஆனா பாலை அருந்தவே இல்லைன்னு நாளைக்கு சிவனையும் முருகனையும் நிந்திப்பாங்க. அதனால வேண்டான்னு எப்பா பிறந்த உடனே, எவ்வளவு கருணை பாரு, பிறந்த உடனே அந்த 6 பெண்களிடத்துல அந்த 6 தாமரையில முருகப்பெருமான் அவதாரம். அப்படி அவதாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான 6 பெண்களும் எடுத்து தங்களுடைய திருமுலை பாலை கொடுக்கிறாங்க. அப்படி கொடுக்கிற பொழுது அழறாங்க. யார் அழுறது? முருகர் அழற. யார அழ வைக்கிறதுக்காக அழறார், அது நான் சொல்லல, அருணகிரி பெருமான் சொல்றார் பாருங்க. அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி அவர் பால் அருந்துறார். கடல் அழ, கடல் அழ, அது அழுது. அடுத்து பார்த்தா குன்று அழ, சூரர் அழ, விம்மி விம்மி அழும் குறுந்தைன்னார். யாரு? எல்லாரையும் அழ வைக்கிறதுக்கு பிறந்த நானும் கொஞ்சம் அழணும்ல. இந்த குழந்தை அழுது. அழுத உடனே அந்த கிருத்திகை பெண்கள் எல்லாம் ஓடி போய் அடிச்சோ, குழந்தை அழுகிறதே அழுகிறதே. பாலு பசித்தாதான் குழந்தை அழும், பசிக்கு மட்டுமா அழும்? எறும்பு கடிச்சா அழும், வயிறு வலிச்சா அழும். அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாஷை எது? அம்மா பசிக்குது பால் கொடுனா கேட்கும்? கேட்காதில்லை. அழுகை மூலியமாகத்தான் அதனுடைய துன்பத்தை வெளிப்படுத்தும். அப்போ நாமெல்லாம் கூட நம்ம துன்பத்தை எதன் மூலியமாக வெளிப்படுத்தலாம்? இறைவனிடத்துல அழணும். சும்மா பக்கத்து வீட்டில் டிவி வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, வாசல் வாங்கிட்டாங்க, 10 சவரம் வாங்கிட்டாங்கன்னெல்லாம் அழக்கூடாது. எதுக்கு? நேர்மையானவற்றிற்கு. நமக்கு உடம்புல நோய் இருக்கா அழலாம், நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு படிப்பு வரணுமா அழலாம், கல்யாணம் ஆகணுமா அழலாம், குழந்தை பெறணுமா அழலாம், இல்லை ஏதாவது கிடைக்கணுமா இறைவன் இடத்துல அடலாம். நான் சொல்லலை, அருணகிரி பெருமான் சொல்லுவதுக்கு போல வள்ளலாரும் சொல்றார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்றார். இந்த உடம்பு நனைகிற மாதிரி. ஏன்னா கடவுளை பார்க்கும் பொழுது எனக்கெல்லாம் சில இடத்துல போனால் ஆனந்த கண்ணீர். இன்னைக்கு அப்படிதான் வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏன்னு கேளுங்களேன். இவ்வளோ பேர் வெளியில் இருக்கிறாங்க, உள்ளே போய் சிவபெருமானை பார்க்கறதுக்கு முடியலையே. ஆனால் நான் மட்டும் பிரதோஷத்தன்னைக்கு ஃப்ரீயாக போய் ஒத்தையாக போய் உள்ளே நின்று சுவாமியை இவ்வளவு கிட்ட நின்று தரிசனம் பண்ணுறேனே, என்ன புண்ணியம் செய்தேனோன்னு அழுதேன். இது சத்தியம். ஒரு செகண்ட் ஒரு அழுதை. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, அதையும் தாண்டி எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கேன். எந்த ஜென்மத்தில் நான் அந்த புண்ணிய இந்த கடனை நான் எந்த ஜென்மத்தில் தீர்ப்பேன்னு தெரியல. இதான் உண்மை. இன்னைக்கு பிரதோஷம், மார்கழி மாசம், இவ்வளோ பேர் இருந்தோம், நான் மட்டும் போய் அந்த இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்போ எந்த ஜென்மத்திலும் ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவது போல, அப்போ அது ஒரு புண்ணியம் தானே. அப்போ இதனுடைய பலனை நான் அனுபவிக்கிறேன். அப்போ அனுபவிக்கிற பொழுது என் கண்ணில் ஆனந்த கண்ணீர். ஆஹா, யாருக்கு கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்கு, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நான் நினைக்கலாமா? நினைச்சா 6 மணி நேரம் நிக்க வச்சிருவார், எங்கேயாவது நிக்க வச்சிருவார். என்னதான் விஐபியா இருந்தாலும் நிக்க வச்சிருவார், என்னதான் விஐபியா இருந்தாலும் நிக்க வச்சிருவார். அதான் உண்மை. அப்போ அங்க என்ன நினைக்கணும்? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனையணும். அந்த ஆனந்த கண்ணீர் வரணும் இறைவனை தரிசிக்கிற பொழுது. அதை இங்க சொல்றார். அழுக. ஏன்னா நம்மளாம் எது எதுக்கும் அழறோம், எதுக்கு அழணுமோ அதுக்கு அழமாட்டோம். அதனால இங்க சொல்றார், கடல் அழ, குன்று அழ, சூரர் அழ, விம்மி வில்மி அழும் குறுந்தைனார். குறுந்தைனா குழந்தைன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து சொல்றார் குறிஞ்சி கிழவன். யார் அவர்? குறிஞ்சி கிழவன் முருகப்பெருமான். குறிஞ்சினா என்னது?
நம்ம நிலங்கள் 5 வகையா பிரிப்பாங்க. எத்தனை வகை? 5 வகை. யார் யாருக்கு தெரியும் என்ன வகைன்னு? முல்லை, பாலை, நெய்தல், மருதம், குறிஞ்சி பிரிப்பாங்க இல்லையா? அப்போ மலையையும் மலை சார்ந்த இடத்தை என்ன சொல்லுவாங்க? குறிஞ்சி என்று சொல்லுவார்கள். மலையும் மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. அங்க வேடர்கள் வாழ்வார்கள், அதுக்கப்புறம் குரத்தி குறவன் இவங்கெல்லாம் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. அங்க தேன் திணை அப்படின்னு சொல்லக்கூடியது விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பகுதியில் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது. அப்போ குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. இந்த உலகம் யாரடா சொல்லிட்டு இருக்கன்னா, முருகப்பெருமான் அவதாரம் நடந்து விட்டது. இப்ப தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பெரும் வாழ்வு என்று சொல்லக்கூடியது கிடைக்க இருக்கின்றது. இந்த சூரன் என்று சொல்லக்கூடியவன் அழிய இருக்கின்றார். யார் அழிய போறார்? சூரன் அழிய போகிறார். ஆனா அது சாதாரணமா இல்லைங்க. இந்த எல்லாரையும் அழ வைப்பதற்காக முருகப்பெருமான் ஒத்திகை பார்க்கிறாரா. இப்போ உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். இந்த ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்த இங்கில் அப்படி நினைப்பாங்க. நினைச்சிட்டு எடுத்த உடனே அந்த இடத்துல எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்க மாட்டாங்க. வெத்து பேப்பர்ல முதல்ல ஒரு இடத்துல அப்படி அடிச்சு பார்ப்பாங்க, அந்த பேர் கரெக்டா விழுதான்னு. அப்படி வெத்து பேப்பர்ல அடிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த இங்க அடிப்பாங்க. அது மாதிரி இவர் என்ன நினைக்கிறாரா, எப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல கடலை அழ வைக்க போறோம், சூரரை அழ வைக்க போறோம், அதே மாதிரி குன்று கிரவஞ்ச மலை என்று சொல்லக்கூடிய குன்றை அழ வைக்க போறோம், அதுக்கு இது ஒத்திகையாக இருக்கட்டுமே முருகர் அழுகிறாரா. இப்படியெல்லாம் கற்பனை பண்ணணும்னா அது அருணகிரியாரால மட்டும்தான் முடியுமே தவிர சத்தியமா நம்மால முடியாது. இது அருணகிரி பெருமானால மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா அவர்தான் அந்த திருவருளை கொடுத்த பெருமான். யாரு? முருகப்பெருமான் தான் அருணகிரியாருக்கு அந்த திருவருளை கொடுத்ததனால அதை சொல்றார். அது என்ன சொல்றார்? அழகிய உலகங்கள் யாவையும் பெற்று அருளிய பொன்னிறமாக இருக்கக்கூடிய உமாதேவியாரின் ஞானப்பாலை அருந்தி பருகிய சரவண தடாகத்தில் திருக்கார்த்திகை பெண்களினுடைய 6 செவிலியர் பாலை உள்ள விளைகின்ற பொழுது கடல் அழகும் கிரஞ்ச மலை அழகும் சூரன் அழகும் தானும் விம்மி விம்மி அழ இளம் குழந்தை உலகமானது. அப்பேற்பட்ட ஒரு பெருமானாம் யாரு? இந்த பெருமான். அதை சொல்றார். அதுக்கு அடுத்து என்னன்னா 6வது பாடல் பெரும் பைங்குணத்தினுள் சிறு ஏனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்தது செம்போ தேனும் புளித்தது அற கைத்துவே. முருகப்பெருமானை சிந்திக்கணும். முதல் பாடல்ல சொன்னார் பாருங்க, குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமேனா. குழந்தை தான் முருகப்பெருமான் குழந்தை. இந்த குழந்தைன்னு கெட்டு போனவங்க சில பேர் இருக்காங்க. ராமரை மனிதன் மனிதன் என்று ராவணன் கேட்டார். அவர்தான் கடவுள் என்று நினைத்திருந்தால் இன்று போய் நாளை வா அப்படின்னு யார ராவணனை அனுப்பி வச்சார். இங்க ஒரு சர்ச்சை நடக்குது. அண்ணா அவனை ஏன் இப்பவே கொல்லலன்னு லட்சுமணர் கேட்கிறார். அவன் தான் நிராயுத பாணி, கையில எதுவுமே இல்லை, அவனை கொன்றிருக்கலாமே, ஏன் கொல்லல? திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு. சரி, விபூஷணாழ்வாருக்கு பட்டத்தை கொடுத்தா, இந்தா விபூஷணா இளங்காதி பட்டம்னு கொடுத்துட்டீங்க. ஒருவேளை அவன் திரும்பி சீத்தையை கொண்டு உங்ககிட்ட விட்டுட்டு காலில் சரணாகதி அடைஞ்சு விட்டா எந்த நாடு கொடுப்பீங்க? ஒரு கேள்வி வருது. ஏன்னா கொடுத்த நாட்டை வாங்க முடியாது. இலங்கையை விபூஷணாழ்வாருக்கு பட்டாபிஷேகம்னு ராமர் கொடுத்துட்டார். இப்ப அதை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இப்போ எந்த நாடு கொடுப்பீங்க? சற்றும் யோசிக்காத ராமபெருமான் சொன்னார், என் அயோத்தியை தருவேன்னு சொன்னார். லட்சுமணன் இப்படி வாதம் வந்தது.
என் அயோத்தியை தருவேன். ஏன்னா பரத நாடு வேணான்ட்டான். நீ எப்பவுமே என் கூட இருக்கிறவன். அதே மாதிரி யாரு சத்ருகணனும் சுத்தமா கேட்கவே மாட்டான். அப்போ அந்த நாடு எனக்குரிய நாடு, நான் யாருக்கு கொடுத்தாலும் நீங்க 3 பேரும் தடை சொல்ல மாட்டீங்க. அப்போ ஒருவேளை அவன் திருந்தி வந்து சீதையை கொண்டு வந்து விட்டுட்டு என் காலில் விழுந்து சரணாகதியடை விட்டாலே போதும், சுவாமி என்னை மன்னிச்சிடுங்கோன்னு கேட்க கூட வேண்டாம். சீதையை கொண்டு வந்து விட்டுட்டு தலை குனிஞ்சு நின்னா என் அயோத்தி அவனுக்கு. இதான் கடவுள். நமக்கு அந்த மனசு வருமா? என் பொண்டாட்டியை கொண்டு போய் 10 மாசம் வச்சிருந்திய உன்னை என்னென்ன பாடுபடுத்தலாம் யோசிப்போம், திட்டம் போடுவோம், எப்படியெல்லாம் அவனை கொல்லலாம் திட்டம் போடுவோம். ஆனா ஒரு செகண்ட் கூட ராமபெருமான் யோசிக்கல. என்ன சொல்ற? திருந்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். ஒருவேளை அந்த வினாடி இன்று போய் நாளை வான்னு சொன்ன பொழுது அவன் திருந்தி வந்திருந்தா சத்தியமாக ராமபெருமான் அயோத்தியை கொடுத்திருப்பான். அததான் அவன் மனிதன் மனிதன் என்று கேட்டுக்கோங்க. அவரை கடவுளா அவன் நினைக்கல. பார்க்கறதுக்கு கடவுள் கண்ணு முன்னாடி இருந்தார். ஆனா என்ன பாக்கியம் பண்ணல? வணங்க பாக்கியம் பண்ணல. நமக்கெல்லாம் கண்ணுக்கு அவர் தெரியல. ஆனா நாங்களாம் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோம்? வணங்குவதற்கு பாக்கியம் பண்ணியிருக்கோம். ராவணனை காட்டிலும் யார் பெரியவங்க? கை தட்டலாமே. அதனாலதான் திருநீரு பாட்டுல ராவணன் மேலது நீருன்னு இருப்பார். யாரு? ஞானசம்பந்த பெருமான் திருநீற்று பதிகத்தில் ராவணன் மேலது நீர். அதுக்கு அர்த்தம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ராவணன் செய்த 1000 ஆண்டு காலம் தவத்திற்கு மேலாக மேருமலையை உருகச் செய்த அவன் இசைக்கு மயங்கி யாரு சிவபெருமான் கொடுத்த வரத்தை காட்டிலும் அவன் 9 படிக்கட்டாக நவகிரகத்தை போட்டு முதுகு மேல ஏறி சவாரி செய்து சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்ததும் ராமபெருமானுடைய ராமபெருமானுடைய திருமதியாக இருக்கக்கூடிய சீதாதேவியை கொண்டு போய் சிறையில வச்சுட்டு ராமபெருமானையே எதிர்த்து சண்டை போட்டதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அந்த ராவணனை காட்டிலும் சிவா என்றோ முருகா என்றோ எவர் ஒருவர் சொல்லி திருநீரு அணியிறாரோ அவர் இந்த ராவணன் செய்த தவத்தை காட்டிலும் அந்த அடியார் என்கின்றவர் பெரியவர். இந்த ஒரு வார்த்தைக்கே இவ்வளவு விளக்கம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு விளக்கம் இருக்கணும்னு நம்ம சிந்திக்கும் இல்லையா? ராவணன் மேலது நீர், அவன் செய்த தவத்தை காட்டிலும் நீர் அணிவது மேல். அந்த தவத்திற்கு ஈடானது நீர். நம்ம அணியக்கூடிய நீர் ராவணன் செய்த தவத்திற்கு ஈடானது. அதெல்லாம் திருநீர் வைப்பது அப்ப எவ்வளவு சிறப்பு. அதை தான் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், குழந்தை மனிதன் மனிதன் என்று அவன் கேட்டான். கிருஷ்ணனை துரியோதனன் கண்ணு முன்னாடி தான் கிருஷ்ணர் இருந்தார். உலகமே அந்த கிருஷ்ணனை என்ன சொல்லுச்சு? இவன் கடவுள் 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 என்றது. ஆனா இந்த துரியோதனை மட்டும் எடையா எடையா மடையா எடையான்னு தான் சொன்னான். ஆனா அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவன் எடையா எடையான்னு சொன்னான். ஆனா அவன் எந்த வீட்டுல பொண்ணு கட்டினான்னு யாருக்காவது தெரியுமா? பலராமருடைய மகள் பானுமதியை கல்யாணம் பண்ணிக்கணும். யார? பலராமருடைய மகள் பானுமதியை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப பானுமதி யாரு? கிருஷ்ணருக்கு என்ன வேணும்? பலராமருக்கு தம்பி, பானுமதிக்கு சித்தப்பா. இப்ப துரியோதனுக்கு என்ன ஆகணும்? சின்ன மாமனார். என்ன மாமனார்? சின்ன மாமனார். அதைத்தான் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், மனிதன் மனிதன் என்று கேட்டான் ராவணன், இடையன் இடையன் என்று கேட்டான் துரியோதனன். இப்ப கடவுளை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பாக்கியம் பண்ணுச்சு. ஆனா என்ன பணியில? பணிவதற்கு இல்லை. ஆனா இந்த குறுந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயத்தை சூரபதமன் என்ன தெரியுமா சொன்னா? குழந்தை குழந்தை நீ உங்க அப்பா அம்மா கிட்ட போய் விளையாடு, குழந்தை நீ உங்க அப்பா அம்மா கிட்ட போய் விளையாடு விளையாடுன்னு சொல்லி குழந்தை குழந்தை குழந்தைன்னு கெட்டு போனானா சூரபதமன். அதை நான் சொல்லல, அருணகிரி பெருமான் சொல்ற. அப்போ ராமபெருமானை மனிதன் என்று கேட்டான் ராவணன், கிருஷ்ணரை இடையன் என்று கேட்டான் துரியோதனன், சூரபதுமன் குழந்தை குழந்தை என்று கேட்டானா சூரபதுமன். அப்போ தெரியுதா? கடவுளை அவர்களுக்கெல்லாம் பார்க்க முடிந்ததே தவிர என்ன முடியல? வணங்க முடியவில்லை அப்படின்னு சொல்றார். இங்க
என்ன பாடல்? 6வது சொல்றார், பெரும் பைம்புணத்தில் சிறு ஏனில் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்து அன்றே கரும்பும் துவர்த்தது செந்தேனும் புளித்தது அற கைத்துருவே. இவர் சொல்றார், பசுமை நிறம் உடைய திணை புணத்தை காக்கின்ற, அங்க காத்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளி எம்பிராட்டி, காவல் செய்யும் ஜீவான்மா, எது ஜீவாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியவள் வள்ளி எம்பிராட்டி. பரமாத்மா என்று சொல்லக்கூடியவர் முருகப்பெருமான். இந்த ஜீவாத்மா என்கின்ற நாம் அனைவரும் பரலோகத்தில் போய் இக வர சௌபாகியத்தை அடைய வேண்டுமானால் இந்த ஜீவான்மாவாகி இருக்கக்கூடிய நாம் அந்த பர ஆத்மா என்று சொல்லக்கூடியதை போய் வணங்கினால் இக வர சௌபாகியம் கிடைக்கும். இந்த லோகம் சுகமா வாழலாம், அந்த லோகத்திலையும் சுகமா வாழலாம், அடுத்து ஒரு பிறவி இருக்குமானாலும் சுகமா இருக்கலாம். அப்போ இக வர சௌபாகியத்தை தரவல்லவர் யாரு? இந்த முருகப்பெருமான். இதை விட்டுட்டு இந்த இன்பத்தை விட்டுட்டு என் மனசு என்ன சொல்லுது? இதெல்லாம் வேணாம், எது வேணாம், இதெல்லாம் வேணாம், நல்லா சாப்பிடணும், நல்ல டிவி பார்க்கணும், செல்போன் பார்க்கணும், இருக்கக்கூடிய ஊரில் இருக்கிற எல்லா கதையும் கேட்கணும், நல்ல கொரட்டை விட்டு. நான் சொல்லல, யார் சொல்றா? அருணகிரி பெருமான் சொல்றார், பசுமை பொருந்திய பெரிய திரைப்புணத்தில் சிறிய திரை கொல்லை காவல் செய்யும் ஜீவான்மாவையாகிய வள்ளி எம்பிராட்டி விரும்புகின்ற திரு முருகப்பெருமானை உண்மையான அன்புடன் மெல்ல மெல்ல நினைக்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீர், அதனால் உடம்பு நனையணும். அப்படி நனையலைன்னா நம்ம எல்லாம் முருகப்பெருமானை நினைக்கின்ற பொழுது இந்த உடம்பு சிலிர்க்கும். முருகா, இப்பிறவி போனா எப்பிறவி வாய்க்குமோ தெரியல, உன்னை வணங்குற பாக்கியம் இந்த பிறவியில கிடைச்சிருக்கு. அதனால காரைக்காலமையார் கேட்டார்ல, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். அது மாதிரி இவரும் என்ன சொல்றார்? மெல்ல மெல்ல நினைக்க. அப்படி நினைக்கிற பொழுது கரும்பு கடிச்சார். யாரு? அருணகிரி பெருமான். அது துவர்ப்பார். ஆண்டவனை நினைச்சா சில பேருக்கு எதன் மீதும் நாட்டம் போகார், எதன் மீதும் பற்று போகார், எதன் மீதும் நாம பெருசாக இதெல்லாம் பெருசா காரு பங்களா வீடு வாசல் மனைவி மக்கள் உற்றத்தார் சுற்றத்தார் இதெல்லாம் பெருசு கிடையாது. ஆண்டவனை நினைக்கக்கூடியது மட்டுமே நமக்கு இனிப்பு. அந்த முருகனை நினைச்சா அவர் சொல்றார், மெல்ல மெல்ல நினைக்க, அந்த நினைப்பினால் ஒப்பற்ற பேரின்பம். சாதாரண இன்பம் கிடையாது, அது பேரின்பம். நம்ம எல்லாம் இப்ப அனுபவிக்கிறதெல்லாம் என்ன இன்பம்? சிற்றின்பம். எது? சேர் போடுறது, சோபாவில் தூங்குறது, பெட்டில் தூங்குறது, ஏசி போட்டுக்கிறது, காரில் போகிறது, அப்புறம் ஹோட்டலில் போகிறது, சினிமா பார்க்குறது, டிவி பார்க்குறது, சாப்பிட்றது, தின்றது, தூங்குறது, சீரியல் பார்க்குறது, இது எல்லாம் எது? சிற்றின்பம். இது எந்த காலத்துக்கு வராது? அங்கே வரவே வராது. இதெல்லாம் இந்த லோகத்தோடு முடிஞ்சிடும். சரி, இந்த லோகம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பிறவி வருமே, அப்பயாவது வருமானா? வராது, அப்பயும் வராது. எப்போ? இந்த இன்பம் தான் எங்க வரைக்கும் வரும்? பரலோகத்துக்கும் வரும், அடுத்த பிறவிக்கும் வரும். இதோட முடிஞ்சதுதானா? இல்லை, 21 தலைமுறை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் நாங்கள் பரம்பரை பணக்கார சொல்றாங்க, உண்டா இல்லையா? பரம்பரை பணக்கார சொல்றாங்களா? நாங்கள் பரம்பரை பரம்பியா நாங்கள் தான் எல்லாமே பார்க்குறோம் சொல்றாங்களா? அதுக்கு என்ன காரணம்? யாரோ ஒருவர் செய்த புண்ணியம் பரம்பரை பரம்பரையாக அந்த இன்பத்தை சுகித்துக் கொண்டிருக்கிறார்கள், சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை சொல்லுகிற பொழுது சொல்றார், உண்மையான அன்புடன் மெல்ல மெல்ல நினைக்க, அந்த நினைப்பினால் ஒப்பற்ற பேரின்பத்தை அடியேன் ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கும் துய்க்க வேண்டும் இறைவா. அதை இனிமையை உணர்கிற பொழுது இனிய கரும்பும் துவர்ப்பாகிறது.
தேனும் எனக்கு புளிச்சு போச்சு. என்ன போச்சு? புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டார். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நேற்றுக்கு ஒரு 3, இன்னைக்கு ஒரு 3 தான் பார்க்க முடிஞ்சிருக்கு. சக்தி பீடம் மாதிரி இதுவும் தொடரும்னு நினைக்கிறேன். சக்தி பீடம் மாதிரி இதுவும் தொடரும்னு நினைக்கிறேன். அதனால அப்படிப்பட்ட இன்பத்தை நமக்காக 33 ஆண்டு காலமாக ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் கால் கெடுக்க நின்று, முட்டி போட்டு நின்று, காலை மடக்கி இடுப்பு வலிக்க உட்கார்ந்து கேட்ட அத்தனை பேருக்கும் இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா உன் சீரடி கீழ் வைப்பாய் என்னை அப்படின்னு சிதம்பரம் சுவாமிகள் கேட்பதற்கு ஏற்றார் போல நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற வேண்டும் என்று சொல்லி நானும் பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாளை மாலை 7 மணிக்கு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய